வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோஸ் நேற்றே பார்த்துட்டோம். திரும்ப ரிப்பீட் ஆகும். ஏதாவது எக்ஸ்ட்ரா உள்ளதை எடுத்துக்குவோம். 8th பார்த்தோமா நேற்று, இது 9th. எதெல்லாம் மைக்ரோப்ஸு? ஒரு செல் உயிரி எல்லாமே கரெக்டா. பாக்டீரியா, வைரஸு, ப்ரியான்ஸ் பார்த்தோமா, விரியான்ஸ் அதெல்லாம் ஆனால் உயிர் இல்லாதது, அது ரெண்டும். அப்புறம் புரோட்டோசோவா, பூஞ்சைகள், பங்கை, பாசி, ஆல்கே, இவங்கெல்லாம். இதில் நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, நிறைய பேர் தீங்கு விளைவிக்கிறாங்க. அவங்களாம் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். திரும்ப எல்லாமே ரிப்பீட் ஆகும், பார்ப்போம். மைக்ரோஸ் அப்படின்றதுலேருந்து வந்து தான் இந்த மைக்ரோ பயாலஜி. மைக்ரோஸ்னால் சின்ன அப்படின்னு அர்த்தம். நுண்ணிய அளவுடைய பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், பாசிகள், புரோட்டோசோவாக்கள், வைரஸ்கள் பற்றிய படிப்பு மைக்ரோபயாலஜி இருக்கா. இந்த மைக்ரோப்ஸ் பற்றி படிக்கிறேன். நுண்ணுயிர்கள் நிலத்திலும் நீரிலும் வளிமண்டலத்திலும் அல்லது பிற உயிர்களிலும். நம்ம மேலே இருக்காங்களா? பொடுகு கிடுக்கெல்லாம் இருக்குல்ல, மைக்ரோப்ஸ் தான். பூஞ்சை அதேமாரி பெருகுடலில் இருக்குதுன்னு பார்த்தோமா, அதெல்லாம். சில நுண்ணுயிர்கள் பல்வேறு பெற்ற அதீத எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், வெப்ப நீர் ஊற்றில் இருக்குமாம்மா, பனி அடுக்குகளில், குளிர், பயங்கரமான குளிரில் இருக்கும். அதிக உப்புத்தன்மையோட மிக குறைந்த ஆக்சிஜன் கொண்ட நீர்நிலைகளில், வறண்ட அல்லது குறைந்த நீர் உள்ள பகுதி, எல்லாம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் அங்கேயும் இருக்கும் அப்படின்றாங்க. சில நுண்ணுயிர்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றன. தயிர், ரொட்டி, பாலாடக்கட்டி, ஆல்கஹால், நோய் தடுப்பு மருந்துகள் பார்த்தோமா நேற்றே, விட்டமின் தயாரிப்பு, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. சில நுண்ணுயிர்கள் நமக்கு என்ன தீங்கு விளைவிக்கக்கூடியது, அதெல்லாம் தான். என்னென்ன இருக்குது அப்படின்னா அந்த 8th உள்ளதே அப்படியே ரிப்பீட் பண்ணுறானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு, நீட்டுன்ற பேரில். பாவம் அந்த குழந்தைங்களாம். சரி பார்ப்போம். நுண்ணுயிர்கள் மற்றும் அவற்றின் வகைகள். நுண்ணுயிர்கள் அவற்றின் அளவு, புறத்தோற்றம், வாழிடம், வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் இங்கிலீஷில், ஓகேவா, அது மற்றும் பல்வேறு அம்சங்களில் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுகிறது. இவை ஒரு செல் உயிரிகளாவோ பல செல் உயிரிகளாவோ அல்லது செல்களற்ற உயிர்களாகவோ இருக்கலாம். ஒரு செல் உயிரி பாக்டீரியா தனித்து தான் இருப்பாங்க. பூஞ்சை ஒரு செல் உயிரி தான், தனியாக அதோட வேலையை செஞ்சுக்கும். ஆனால் நிறைய பேர் சேர்ந்து வாழ்வாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பூஞ்சை சாப்பாட்டில் அட்மாஸ்பியரில் சுற்றிக்கிட்டு இருக்கும். சாப்பாடை 2 நாளைக்கு தொடாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதில் அப்படியே வளர ஆரம்பிக்கும், பல செல்லாக மாறிடும். ஒரு செல் தான் கூட்டாக வாழ்வாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணுது, கண் என்ன பண்ணும், கண்ணில் உள்ள செல்கள் லைட்டை மட்டும் ரிசீவ் பண்ணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணி என்ன பண்ணும், ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணும். அந்த மாதிரி வேலையை பிரித்து செய்கிறாங்களா, அப்படி கிடையாது. இந்த செல்கள் கூட்டாக வாழ்வாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்க தான் தனித்தனியாக தான் செஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள், நுண்ணோக்கியால் காணக்கூடிய பாசிகள், ஆல்கே, புரோட்டிஸ்டுகள் ஆகியவை நுண்ணுயிரிகள் வகைகளாகும். பாக்டீரியாக்கள் யார்? பாக்டீரியா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். ஒரு செல் உயிரி, ப்ரோகேரியாட்டிக் செல், சரியா? பாக்டீரியாவில் என்ன இருக்குது, பச்சையும் இருக்கிறதும் இருக்குது, பச்சையும் இல்லாததும் இருக்குது. பூமியில் முதல்ல தோன்றின உயிரி அது வந்து பாக்டீரியா தான், ஓகேவா? 5 உலக வகைப்பாட்டியல் எதில் இருக்கும், மொனீராவில் இருக்கும், ரைட்.
நுண்ணிய ஒரு செல் உடைய உட்கரு மற்றும் பிற செல் நுண்ணுறுப்புகளற்ற, தனித்தனியாக இருக்காது, சைட்டோபிளாசத்தில் இருப்பாங்க, உட்கரு அற்ற. சரியா? அந்த மாதிரி பெரும்பாலான பாக்டீரியா இனங்கள் ஒரு செல் உயிரிகள் ஆகும். சில இனங்கள் தளர்வாக, நான் சொன்னேன்ல நிறைய பேர் சேர்ந்து வாழ்வாங்க ஒரே இடத்துல, பூஞ்சை சொன்னேன்ல அது மாதிரி சேர்ந்து வாழ்வாங்க. இணைக்கப்பட்டுள்ளன, இலைகளை கொண்டு பெரிய அளவுடையதாக உள்ளன, சேர்ந்து இருக்கும். நான் சொன்ன அந்த இது பார்த்தோம்ல, பூஞ்சை சாப்பாட்டில் வளரும், அப்படி நூல் இலை மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரும். ஒருத்தன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். பாக்டீரியாக்கள் நீளத்தில் 1 மைக்ரோமீட்டர் வரையிலிருந்து 10 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்குமாமா. அகலம் 0.2 மைக்ரோமீட்டர்லேருந்து 1 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அகலம். பாக்டீரியாக்கள் பெயர்கின்றனவாகவும் இடம்பெயராதவர்களாகவும் காணப்படுது. ரெண்டுமே இருக்கும், இடம்பெயரும், லோக்கோமோஷன் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். சில பாக்டீரியாக்கள் இடம்பெயர்ந்து செல்வதற்கு கசையிலை பார்த்தாலும் அது பயன்படுத்தும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கசை இல்லாதவங்க சூடோபோடியா போலிக்கால்களை பயன்படுத்தும். வடிவங்கள் இதெல்லாம் தேவையில்ல, கோல வடிவம், கோல், திருகு வடிவம் இதெல்லாம் நமக்கு வேணாம், விட்டுருங்க. சரியா? ஆண்டன் வான் லூவன்ஹூக் நுண்ணோக்கி வடிவமைத்தர அவர் தான், நோட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பொருளில் உற்று நோக்கி பார்க்குறது, மைக்ரோஸ்கோப், மைக்ரோ சின்னது, ஸ்கோப் பார்க்குறது. சரியா? அந்த மாதிரி 1647ஆம் ஆண்டில் தனது பல்லிலிருந்து சிதைவுற்ற பகுதியை எடுத்து அதை நுண்ணோக்கியின் உதவியுடன் உற்று நோக்கினார். அதில் அங்குமிங்கு சுற்றி கொண்டிருக்கும் கண்களால் நேரடியாக காண இட நுண்ணிய உயிர்கள் அதிக அளவு இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார். நம்ம வாயில் என்ன இருக்குது, இப்போ அது சின்ன பல்லு சிதைவு சின்னதாக உடஞ்சிருக்கும், அதை எடுத்து பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஏகப்பட்டது சுற்றிருக்கு. சரியா? சரி, அமைப்பு தேவையானது மட்டும் சொல்கிறேன். செல் சவ்வு இருக்குது, உறுதியான செல் சுவர் இருக்குது. எதுக்கு? பாக்டீரியாவுக்கு. செல் சுவர் இருந்தாவே எதில் வந்துடும்? தாவர செல். பிளாஸ்மா உள்ள, அதான் சைட்டோபிளாசம். நல்லா இருக்குது. மேலே செல் சவ்வு இருக்குது, அதுக்கு மேலே செல் சுவர் இருக்குது பாக்டீரியாவுக்கு. செல் சுவர் எதனால் ஆணுச்சாமா? கூட்டு சர்க்கரைகள், பாலிசாக்கரைடு. பாலினா பல, சர்க்கரைன்னா என்னது? கார்போஹைட்ரேட் தான் சர்க்கரை, வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், அது ஒன்றும் தேவையில்லை, அவ்வளோ முக்கியம் இல்லை, விட்டுருங்க. வைரஸ்கள், வைரஸை பற்றி நமக்கு என்ன தெரியும்? இதோட சின்னது, இதோட பாக்டீரியாவோட சின்னது. எங்கம்மா கிருத்திகா, எங்கே ஆளை காணோம்? பாக்டீரியா அதோட சின்னது. உயிர் உள்ளதா உயிரற்றதா? ரெண்டும் கட்டான். வெளியில் சுற்றும் பொழுது உயிர் அற்றது, ஒரு செல்லுக்குள்ளே உள்ளே போயிடுச்சுன்னா உயிர் உள்ளதாக மாறிடும். வைரஸில் என்ன இருக்கும்? ஆர்என்ஏ இருக்கும் அல்லது டிஎன்ஏ ரெண்டும். அதான் வந்து என்னது? மரபு பொருள். அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து, அம்மா தான், அப்பாலாம் கிடையாது, அம்மா கிட்ட இருந்து என்ன ஆகும்? அந்த அம்மா மாதிரியே. அதே மாதிரி இந்த வைரஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இதில் 60லேருந்து 95% புரதங்கள் தான் இருக்காமா வைரஸில். புரதங்களுடைய சின்ன யூனிட் தான் இது நியூக்ளிக் ஆசிட். விரியான் பார்த்தோமா நேற்று? வைரஸோட சின்ன துகள், அது வைரஸ் மாதிரி கிடையாது, அதான் சொல்கிறாங்க.
உயிருள்ள செல்களில் மட்டும் வளர்ந்து பெருகுகிறது. நோய் தொற்றினை உருவாக்கும் காரணங்கள் இவையே மிக சிறியவை. விரியான், அது இதில் வீரியான் போட்டிருக்கோம், அதில் விரியான் போட்டிருக்கோம். அதில் நடுவில் புரோட்டீன், ஆர்என்ஏ, டிஎன்ஏ இருக்கும். மேலே ஒரு சுகர் இருக்கும், கவர் இருக்கும். இதில் வைரஸுக்கு இது அப்படி கிடையாது. ஒன்லி என்ன தான் இருக்கும், டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் இருக்காது. புரோட்டீன் மாலிகுல் இருக்கும், ஒரு கவர், அவ்வளோதான். அந்த புரோட்டீன் மாலிகுல் என்ன பண்ணும், நிறையா பெருக்கும். யார், விரியான். நோய் தொற்றை உண்டாக்கும் மிக சிறிய பொருள் இதுதான். நோய் தொற்றை உண்டாக்கக்கூடிய மிக சிறிய பொருள் எது, விரியான். தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், பாக்டீரியாக்களில் வாழ்கின்றன. ஓம்புயிர்னா என்னன்னு பார்த்தோம்ல, எந்த உயிர் மேலே வாழுதோ அதுதான் ஓம்புயிர். பேரசைட்ஸ், சாரி ஹோஸ்ட். ஓம்புயிர்னா ஹோஸ்ட். எந்த உயிர் மேலே வாழுதோ அந்த உயிருக்கு பேர் என்னது, ஹோஸ்ட். ஈஸியாக பரவுன்றாங்க. உயிர் உள்ள பண்பு, வைரஸினுடைய உயிர் உள்ள பண்பு ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதே தான். மரபணுவை கொண்டுள்ளது, உயிர் உள்ளது மாதிரியே. பெருக்கம் அடையுது. பார்த்தோம்ல, உயிர் உள்ளதுன்னு அர்த்தம் அதை மாதிரி இன்னொன்று உற்பத்தி பண்ணணும், அதான் உயிர் உள்ளது. ஒன்று 10, 100, 1000 பெருகும். குறிப்பிட்ட ஓம்பு உயிரை தாக்கக்கூடியது. உயிரற்ற பண்பு. செல்லுக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் என்னவாக இருக்கும், மந்தமாக இருக்கும், பெருகாது. செத்துப்போன பொருள், இந்த டஸ்ட் பார்ட்டிகள் மாதிரி. செல் சவ்வு, செல் சுவர் அற்றவையாமா வைரஸ். ரைபோசோம்கள், மைட்டோகாண்ட்ரியாலாம் இல்லை அதுக்கிட்ட. இதை படிக்கப்படுத்த முடியும், கிறிஸ்டலாக மாற்ற முடியும். தாவர வைரஸு அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. விலங்கு தாவரத்தில் மட்டும் அட்டாக் பண்ணும் தாவர வைரஸ். விலங்கு வைரஸு விலங்குகளை மட்டும் அட்டாக் பண்ணும், விலங்கு வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸாலாம் இருக்கு இல்லையா, விலங்கு வைரஸ். நோட் பண்ணிக்கோங்க, இது வேணால் கேட்கலாம். இன்ஃப்ளூயன்ஸா தான் நமக்கு என்ன பண்ணுது, வைரல் ஃபீவர், சாதாரண சளி இதெல்லாம் உருவாக்குறவங்க. பாக்டீரியா வைரஸ், பாக்டீரியோ பேஜ் அப்படிங்கிறது வைரஸ். பாக்டீரியாவை அட்டாக் பண்ணக்கூடியது. பாக்டீரியா ஒரு நுண்ணுயிரி, அதையே போய் காலி பண்ணிடுறது. கேள்வி யூபிஎஸ்சியில் இது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான். வைரஸ் எதெல்லாம் அட்டாக் பண்ணும் அப்படின்னு 3மே இருந்துச்சு. தாவரத்தை மட்டும் அட்டாக் பண்ணும், விலங்கு அட்டாக் பண்ணும், அப்புறம் பாக்டீரியாவில் அதுலேயே வாழும், அதெல்லாம் அட்டாக் பண்ணும். 3மே ஆன்சர். வீரா என்ன விரியானை தான் சொல்கிறாங்க. பிரியான், விரியான். புரத உரையற்ற தீங்களிக்கும். புரோட்டீன் உரை இருக்காது இதுக்கு. பூஞ்சைகள். பூஞ்சை யார், ஒரு செல் உயிரி இருக்கலாம், பல செல் உயிரி இருக்கலாம். ப்ரோகேரியாட்டிக்கா, யூகேரியாட்டிக்கா, ப்ரோகேரியாட்டிக்கா, யூகேரியாட்டி. தாவரத்துக்கும் இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு என்ன ஒற்றுமை, செல் சுவர் இருக்கும். பட் செல் சுவர் வேறு பொருளால் ஆகிருக்கும். அவங்க செல்லுலோஸ்னால் ஆகிருக்கும், இங்கே செல்லுலோஸ் கைட்டினால் ஆகிருக்கும். 2. அடுத்து இதுக்கு பச்சையும் இருக்காது, தாவரம் மாதிரி பச்சையும் இருக்காது. தானாக உணவு உற்பத்தி செஞ்சுக்குவாங்களா, பச்சையும் இல்லை. செத்து போன உயிரிலேருந்து உணவை டீகம்போஸ் பண்ணி உறிஞ்சி எடுத்துக்கும். பச்சையமற்ற உயிராகும். உயிர் உள்ள அல்லது உயிரற்ற ஊம்புயிர்களை தங்களது உணவு தேவைக்காக சார்ந்து வாழ்கின்றன. நம்மக்கிட்ட சார்ந்து வாழுதா, பொடுகுலாம் இருக்குல்ல, இதுதான் பூஞ்சை தான். பொடுகு, படர்தாமரை, சேத்து புண்ணு விரலில் வருதுல்ல, அதெல்லாம் யார், பூஞ்சைகள் தான். உயிருள்ள ஓம்புயிர்களில் வாழும் பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகள், பேரசைட்ஸ். உயிரற்ற இறந்து போன கரிம பொருட்களில் வாழும் பூஞ்சைகள் சாருண்ணிகள், சாப்ரோட்ரோப்ஸ். செத்து போனதை அதோட என்சைமை சுரந்து டீகம்போஸ் பண்ணி உறிஞ்சி எடுத்துக்கும் செத்து போனதில்.
நம்மக்கிட்ட வாழுதில்ல, அதெல்லாம் வந்து என்னது, ஒட்டுண்ணி, பேரசைட்ஸ், ஒட்டுண்ணி, ஒட்டி உண்ணி. நம்ம யார் அப்போ, ஓம்புயிரி, ஓஸ்ட். பூஞ்சைகளோட உலகத்தை வந்து உடலத்தை தாலஸ் அப்படின்றாங்க, தாலஸ். ஒரு செல் உயிரியான ஈஸ்ட்டு, ரொட்டி காளான்னு சொல்லுவாங்க, ரொட்டி தயாரிக்கிறதுக்காக பயன்படுது. அதெல்லாம் தேவையில்ல, விடுங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். பூஞ்சைகள் வந்து பாருங்கள், உடல் வலி இனப்பெருக்கம் ரெண்டாக பிரியுது. பாலிலா இனப்பெருக்கம், ஆண் பெண் இல்லாமல் இனப்பெருக்கம் நடக்குது. அதுமாதிரி பால் இனப்பெருக்கம், மூணுமே நடக்குது இதில், பூஞ்சைகளில். ஒவ்வொன்றும் ஒரு டைம். பிரியான்கள் இப்போ தானே பார்த்தோம், பிரியான். புரதங்களை மட்டும் கொண்டுள்ள வைரஸ் துகள். மேலே என்ன இருக்காது, சுவர் இருக்காது, செல் சவ்வு இருக்காது, நியூக்ளிக் ஆசிட் இருக்காது. நோயினை தோற்றுவிக்கக்கூடிய, ஆனால் வைரஸுகளை விட சிறிய அமைப்புடையது. நியூரான்களில் காணப்படும். நரம்பு மண்டலத்தை பாதிக்கப்படும் சொல்லுமோல, அதான் சொல்கிறாங்க. நரம்பு திசுக்களை சீர்குலைய செய்யும். என்னன்னே தெரிலங்க, மூளை காய்ச்சல் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. மூளை காய்ச்சல் பிரச்சனை. இந்த மாதிரி தான் இருக்கும். பயன்பாடு பார்த்தோம்ல நேற்று, நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கும். உணவு பதப்படுத்துதலில் பால் தயிராக மாறுறது, இந்த மாதிரிலாம். அப்புறம் ஆல்கஹால் ப்ரொடக்ஷனில், இந்த மாதிரி நிறைய விதத்தில் என்ன பண்ணுறோம், மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது. அதேமாதிரி தாவரங்களில் நோய் தொற்றுலேருந்து காப்பாற்றுறது. அப்புறம் மினரல்ஸ் உற்பத்தி, நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இது எல்லாத்துக்குமே எது யூஸ் ஆகுது, நுண்ணுயிர்கள். விவசாயத்தில் நுண்ணுயிர்கள். உயிர் கட்டுப்பாட்டு காரணிகள், நோய் கட்டுப்பாட்டுகள், அது உயிரிய உரங்கள், இதெல்லாம் பயன்படுது. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் போன்ற தனிமங்களின் சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்குது. ஆமாவா? நைட்ரஜன் சுழற்சி நமக்கு நல்லாவே தெரியும். கார்பன் சுழற்சியும், இப்போ இலை தலையெல்லாம் மக்கி கிடக்குதில்ல, அதில் கார்போஹைட்ரேட் இருக்கும். அதை மக்க வச்சு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. சாப்பிட்டு கார்போஹைட்ரேட் இருக்குல்ல, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அது மாதிரி செத்துப்போன உயிர்களில் இருக்கக்கூடிய சல்ஃபரு, பாஸ்பரஸ் டீகம்போஸ் பண்ணால் தான் திரும்ப மண்ணுக்கு போகும். அது எடுத்துகிட்டு தாவரம் வளரும். உயிரியல் துப்புரவாளர்கள், சரியா? துப்புரவாளர் என்ன சொல்லுவாங்க, ஸ்கேவெஞ்சர்ஸ். பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர், துப்புரவாளர்னா கழிவுகள்லாம் நீக்கிறவங்க அப்படின்னு. இலை தலையெல்லாம் எல்லாம் அப்படியே தான் கிடக்கும், உயிர்களே இல்லாமல் போயிடுவங்க இல்லை அப்படின்னா. இவங்க தான் என்ன பண்ணணும், திரும்பவும் அந்த இலை தலையை விலங்குகளோட கழிவுகளில் உள்ள இந்த சின்ன சின்ன பொருளான முன்ன டீகம்போஸ் பண்ணி இதாக மாற்றினா தான் அதை உறிஞ்சிட்டு தாவரம் வளரும். உயிரி உரங்களாக நுண்ணுயிர்கள், பயோ ஃபெர்டிலைசர். தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்பான், பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியத்தை படித்தவங்க இங்கிலீஷு கண்ணெலாம் பயப்படவே தேவையில்லை. நான்லாம் 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கேன். காலேஜும் தமிழில் தான் எழுதினேன், சரியா? ஆமாம்.
பாருங்கள், எனக்கே எத்தனை லெட்ரு, இத்தனைக்கும் எனக்கு ஞாபகம் மறதி அதிகம். நானே இவ்வளோ இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சு வச்சுன்னா நீங்களாம் பார்த்துக்கோங்க. அதனால் தமிழ் வழியில் படித்தவங்க பயப்படாதீங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டீங்க அப்படின்னா ஞாபகம் வந்துடும். நிலத்தில் உள்ள மண்ணின் சத்து மிக்கதாய் வளப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்கள், உயிரி உரங்கள் எனப்படுது. பாக்டீரியா, சயனோ பாக்டீரியா, பூஞ்சை ஆகியவை உயிரி உரங்களின் முக்கிய ஆதாரங்களாகும். யார் இவங்களாம்? 3 பேரும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணுறவங்க, நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றுறவங்க. தாவர ஊட்டச்சத்தில் நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்ரஜன்னா என்னவா மாறுவார்? புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண. புரோட்டீன் தான் என்னவா மாறும்? டிஎன்ஏவுக்கு முக்கியமான மூலப்பொருள் எது? புரோட்டீன் தான். டிஎன்ஏ ஃபார்ம் ஆகலாம், செல்லு ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? சரி, என்ன ராகுல் புரியுதா? நைட்ரஜன் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாகும். லைஃபுக்கு மாற்றிடணும். செடி வளருது. செடி வளருதுன்னா என்ன அர்த்தம்? அதில் நம்பர் ஆஃப் செல்கள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். யூரியா இருக்குல்ல, யூரியாவில் நைட்ரஜன் தான் இருக்கும், நைட்ரேட் இருக்கும் அதில். அந்த மாதிரி அது எதுக்கு சார் யூரியா போடணும் கேட்கலாம், கேள்வி வந்திருக்கணும். அது கார்போஹைட்ரேட் தானே ப்ரொடியூஸ் பண்ணுது, அரிசி தானே உற்பத்தி பண்ணுது. அரிசியில் என்ன இருக்கும் அதிகமாக? அப்புறம் எதுக்கு யூரியா போடணும்? யூரியாவில் புரோட்டீன் தானே இருக்கும். ப்ராக்டிக்கலாக கேள்வி கேட்கணும், சரியா? இப்போ ஒருத்தன் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னாக்கா அந்த அம்மா எப்படி இருக்கணும்? அந்த அம்மா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா சாப்பிட்டு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தை பெற்றுக்க முடியாது. அது மாதிரி நெல் செடிக்கு குழந்தை யார்? நெல்லை உற்பத்தி பண்ணால் என்ன பண்ணணும்? நெல் செடி ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்குன்னா என்ன வேணும்? அது அதோட செல்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். செல்களுக்கு முக்கியமான மூலப்பொருள் எது? புரோட்டீன். அதுக்கு தான் யூரியா போடுறாங்க. அந்த மாதிரி மாற்றணும். கேள்வி கேளுங்க லைஃப்பில். அரிசி சாப்பிட்றீங்க, அரிசியில் என்ன இருக்குது? எல்லாமே இருக்கும். பட் எது அதிகமாக கிடைக்கிது அரிசியில்? கார்போஹைட்ரேட். புரோட்டீன் இருக்கும், கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நைட்ரஜன் மிக முக்கியமான ஆதாரம். சரி, ரைட். வளிமண்டலத்தில் வாயுவாக காணப்படும் நைட்ரஜன் பயன்படுத்தக்கூடிய வடிவத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அட்மாஸ்பியரில் எப்படி இருக்கும்? N2 கெமிஸ்ட்ரி எத்தனை சதவீதம் இருக்குது அட்மாஸ்பியரில்? 78%. பட் அது அப்படியே தாவரம் உறிஞ்சிக்க முடியாது. நைட்ரஜன் என்ன பண்ணணும்? நைட்ரேட்டாக மாறணும். NO. ஏட்டுனாவே அங்கே ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். மாற்றுறவர் யார்? அந்த அவங்களாம் அந்த பார்த்தோம்ல, ஒரு சில பூஞ்சைகள், பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா. அடுத்த ரிவிஷன் இது. கரெக்டாக கதை மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்நேரம் ஸ்ட்ராங் ஆயிரும். நைட்ரேட்டோட ஃபார்முலா. இந்த மாற்றத்தினை நிகழ்த்துவதில் தனித்த நிலையில் வாழும் நுண்ணுயிர்களோ, தனித்த நிலையெல்லாம் எந்த மரத்துலையும் இல்லாமல் மண்ணில் வாழ்கிறவங்க. பாக்டீரியா, அப்புறம் பாசி, இதெல்லாம். தாவரத்தோடு கூட்டுயிர். எந்த பாக்டீரியா கூட்டுயிர் வளருது? சைனோ பாக்டீரியா. ஆமாம். அசட்டோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ், நாஸ்டாக் போன்ற தனித்து வாழ்பவைகள். இவங்கெல்லாம் தனித்து வாழ்கிறவங்க. அசட்டோபாக்டர், நாஸ்டாக்கு, நைட்ரோசோமோனாஸ் தனித்து மண்ணிலே வாழக்கூடியது. மற்றும் கூட்டுயிர் வாழ்க்கை ரைபோசியம், பிராங்கியா. அது புது வார்த்தையாக இருக்குது. ரைபோசியம் பாக்டீரியா, பிராங்கியா பாக்டீரியா. எந்த தாவரத்தில் கூட்டுயிர் வாழ்க்கை வாழும்? லெகுமினஸ் தாவரம். பருப்பு உற்பத்தி செய்கிறவங்க, பருப்பு, கொட்டை, இவங்கெல்லாம் பல டைம் பேசியாச்சு. இதெல்லாம் உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகள். தாவரங்களுக்கு நோய் விளைவிக்கக்கூடிய மைக்ரோப்ஸை இவங்க சாப்பிடுவாங்க. மைக்ரோப்ஸு, பூச்சி, இதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? உயிரி பூச்சிக்கொல்லி, பயோ பெஸ்டிசைடு. பூச்சி, பெஸ்ட்னா பூச்சி, சைடு அப்படின்னா கொல்றது. சூசைடுன்னு சொல்கிறோமா? சூனா நான், சைடுனா நான் என்னையை நானே கொண்டுக்கிறது. அது மாதிரி சைடு அப்படின்னா அர்த்தம் பெஸ்டிசைடு, பூச்சிகளை கொல்லக்கூடியது.
அடுத்து பிடி நேற்றே பார்த்துருப்போம். பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீன் எதுவும் கிரை. பூச்சி இளம் உயிரிகளை நச்சுத்தன்மையுடையதாக்கி இருந்து அவற்றை கொல்கிறது. பூச்சி முட்டை போடுறதில் பூச்சி முட்டையிட்டு அல்லது புழுவெல்லாம் உருவாக்கியிருக்கும். அந்த புழுவை கொல்லக்கூடியது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற பாக்டீரியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய புரதம், கிரை அப்படின்ற புரதம். நோட் பண்ணிக்கோங்க. இது அதோட கருவணு வந்து விற்கிதாம்மா, பாக்கெட்டில் அடைச்சி விற்கிறாமா. இதை தண்ணியில் கலந்து என்ன பண்ணுவாங்க, செடிக்கெல்லாம் தெளித்து விட்றாங்க. தொழிற்சாலைகளில் நுண்ணுயிர்கள் பானங்கள் தயாரிக்கிறது. சரக்கு தயாரிக்க பார்த்தோம்ல, சாக்ரோமைசிஸ் செரிவிசே, சாக்ரோமைசிஸ் செரிவிசே அப்படிங்கிற ஈஸ்ட் திராட்சை பழத்தை நொதிக்கிறது. சாக்ரோமைசிஸ் செரிவிசே அப்படின்ற பூஞ்சை வைன் தயாரிக்கிறதுக்கு. காஃபி விதை, தேயிலை, புகையிலை இதெல்லாம் பதப்படுத்துவாங்க. அப்படியே பறித்து நம்ம கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, அதை பதப்படுத்தணும். பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறவங்க. காஃபியோட விதை காஃபி கொக்கோ. கொக்கோனா என்னன்னு தெரியுமா? சாக்லேட் தயாரிக்க பயன்படுது ஒரு கொட்டை. குளிர் பிரதேசங்களில் இருக்கும். இந்த கொக்கோன்ற வார்த்தையில் வந்து தானது சாக்கோ, சாக்லேட்டாக மாறிடுச்சு. தேயிலை செடி, புகையிலையினுடைய செடி நொதிக்க வைப்பாங்க. பேசிலஸ் மெகாடெரியம். நோட் பண்ணிக்கோங்க. காஃபி கொட்டை, கொக்கோ கொட்டை, தேயிலை செடி, அப்புறம் புகையிலை. இது நொதிக்க பயன்படக்கூடிய பாக்டீரியா இது சார். பேசிலஸ் மெகாடெரியம். தயிர், இது லாக்டோபேசிலஸ் தெரியும், பல டைம் பேசியாச்சு. கரிம அமிலங்கள், நொதிகள், விட்டமின்கள் தயாரிக்க. ஆர்கானிக் ஆசிட்ஸு, என்சைம்ஸு, விட்டமின்கள் தயாரிக்க. நம்ம சாப்பாட்டெலாம் சேர்த்து கொடுப்பாங்க. ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் மற்றும் சிட்ரிக் அமிலம் போன்றவை ஆஸ்பெரிஜிலஸ் நைஜர், நைகரில் நைஜர் என்ற பூஞ்சை மூலம் தயாரிக்கப்படுகிறது. பூஞ்சை ஆஸ்பெரிஜிலஸ் நைஜர். எது? ஆக்சாலிக் ஆசிடு, அசிட்டிக் ஆசிடு மற்றும் சிட்ரிக் ஆசிடு. அதை நோட் பண்ணிக்கோங்க. லிப்பேஸ், இன்வெர்டேஸ், புரோட்டியேஸ் மற்றும் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் போன்ற நொதிகள். இவங்களாம் எதை நொதிப்பாங்க? அரிசி, ஃபேட்டெல்லாம் நொதிக்கிட்டு பார்த்தோம்ல, நம்ம உடம்புல கூட சுரக்கும். அது இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கிற லிப்பேஸு, இன்வெர்டேஸ், புரோட்டியேஸ், குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் நுண்ணுயிரிகள்லேருந்து கிடைக்கிறாமா. ஈஸ்ட்டுகள், விட்டமின் பி கூட்டுப்பொருளை, பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் இருக்குல்ல, ஈஸ்ட்டில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஆன்டிபயோட்டிக் மாத்திரை எடுத்திங்கன்னா கூட இன்னொரு மாத்திரை சேர்த்து கொடுப்பான், பி காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க. விட்டமின் பி கிடைக்கும். சொல்லுங்கக்கா. ஈஸ்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? அந்த நொதி, அந்த ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது, இதுக்கு யூஸ் ஆகுது. பேக்கரியில் கேக்கு தயாரிக்கிறதுக்கு ஈஸ்ட் பார்த்துருக்கீங்களா? கடையெல்லாம் கிடைக்குமே. பொருளா? அது உயிரினம், பொருள்லாம் கிடையாது. அது ஒரு உயிர். அது எதுலையாவது வளர்ப்பானுங்க. ஒன்று கொஞ்சம் போய் போட்டிங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும். அதிலிருந்து தான் நம்ம எடுக்க முடியும். தாவரலாம் இல்லைங்க, எங்கேயோ ஈஸ்ட்டு கிடச்சிருச்சு, ஒரு ஈஸ்ட்டை போய் போட்டு அரிசி கிரிசி போட்டுன்னா அது சாப்பிட்டு அது பல மடங்கு பெருக ஆரம்பிச்சிடும். அதில் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு மிச்சத்தை விட்டுனா அது பெருகிட்டே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? ஒரு ஈஸ்ட்டு இன்னொரு ஈஸ்ட்டாக உடையும், 2 ஈஸ்ட்டாக உடையும், அப்படி பெருகிட்டே இருக்கும். அந்த 2 4ஆக மாறும், அந்த 4 8ஆக மாறும், இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தது பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி ப்ரொடக்ஷனுக்கு ஈஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மருந்துகளில் நுண்ணுயிர்கள், அதான் ஆன்டிபயாட்டிக். நுண்ணுயிர்களை கொல்வதன் மூலமோ செயல்படாத தன்மையுடையவளாக்குவதன் மூலமோ தயாரிக்கப்படுகிறது. நுண்ணுயிர்களை கொன்று தயாரிப்பாங்க. இது என்னது, வேக்சின் சொல்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, இங்கிலீஷ் ஆன்டிபயாட்டிக் தான் சொல்கிறான். ஆன்டிபயாட்டிக் என்னது, முதல் ஆன்டிபயாட்டிக் எது, பென்சிலின். அது எதுலேருந்து, எந்த பூஞ்சையிலேருந்து எடுத்தாங்க, பென்சிலின் நட்ட ஒட்டம். நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸு, வேறு பூஞ்சைகள், அவங்களெல்லாம் இவங்க சாப்பிடுவாங்க. அப்போ இதான் நமக்கு மருந்தாக செலுத்துனாங்க அப்படின்னு நேற்றே பார்த்துருப்போம். இது ஆக்சுவலாக வேக்சின். இது வேக்சின் பார்த்தோமா, வேக்சின். இந்த ஃபஸ்ட்டு பேரா வேக்சின், அங்கே வேறு ஃபஸ்ட்டு பேரா கொடுத்துருக்கான், இங்கே வேறு ஃபஸ்ட்டு பேரா. அங்கே வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டான் ஃபஸ்ட்டு பேரா, இங்கே வேக்சின் கொடுத்துருக்கான். வேக்சின் என்னது, நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரியை கொன்று அல்லது மட்டுப்படுத்துறது, இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் செஞ்சு நம்ம உடம்புலேயே செலுத்துவாங்க. நம்ம உடம்பு அதை கொன்று, ஏன்னா அதுக்கு தான் வீரியம் இல்லைல்ல, புதுசாக வந்துருக்கு, அதை எப்படா கொல்றன்னு மருந்து கண்டுபிடிச்சிடும். அப்போ வீரியம் உள்ள ஒரு அந்த மைக்ரோப்ஸ் உள்ளே போகும்பொழுது அது பல மடங்கு அவங்களோட இனத்தை பெருக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிடுது, நம்ம உடம்பு ஆன்டிபாடி முன்னாடி தயாரித்து வச்சுருக்கு, டக்குன்னு அதை அழிச்சிடும், நம்ம உடம்பு சேஃப் ஆகிடும். சரியா, ரைட். இவங்களுக்குலாம் போராடி தான் நம்ம வாழ்கிறோம். தோத்துட்டோம்னா அவ்வளோதான், செத்து போயிட்டோன்னு அர்த்தம். செத்து போயிட்டோன்னு அர்த்தம். போராடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் பாருங்கள், செத்து போன உடம்பை வச்சுருங்க, கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும், 4-5-6 மணி நேரத்துலலாம் நாற்றெடுக்க ஆரம்பிச்சிடும். உள்ள அந்த பாக்டீரியா அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம உடம்புல உள்ள செல்லெல்லாம் அவங்களோட போராடிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம உடம்பு செத்து போச்சு, நம்ம செல்லெல்லாம் செத்து போச்சு, போராடுறதுக்கு வழி இல்லை. ஸோ அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவான். உள்ளே இருக்கிறவன், வாடா மாப்பிள்ளை மாட்டிக்கிட்ட அப்படின்னு எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணி, அதான் வயிறுலாம் உப்பிடும் பாருங்க, வயிறுலாம் உப்பிடும். போனங்கணம் கணக்குறாம்பான். நார்மலாக இருக்கும்பொழுது வெயிட் கம்மியாக இருக்கும், இதாகும் பொழுது வெயிட் அதிகமாகிடும். என்ன காரணம், இவன் சாப்பிட்டு வளிமண்டலத்தில் ஆக்சிஜன்லாம் உறிஞ்சி அதெல்லாம் எல்லாம் உடம்புலேயே சேர்ந்து வெயிட் அதிகமாகிடும். சரியா, அந்த மாதிரி இந்த வகை நுண்ணுயிர்கள் நோயை உண்டாக்கக்கூடியது அல்ல. எது தடுப்பு ஊசியில் நுண்ணுயிர்கள் காணப்படும் ஆன்டிஜெனுக்கு எதிராக ஆன்டிபாடிகளை உருவாக்க உடலை தூண்டுகிறது அப்படின்றாங்க. சரி, அவற்றுங்க. வீரியம் குறைக்கப்பட்டவை எம்எம்ஆர், மீசல்ஸு, அப்புறம் என்னது மம்ஸு ருபெல்லா, மீசல் மம்ஸ் ருபெல்லா, அதான் எம்எம்ஆர். ஈசி. பிசிஜி என்னது, பேசிலஸ் கால்மெட் குயிரின். எதுக்கு, காசநோய். காசநோய் எதனால் வருது, அது எந்த நுண்ணுயிரி, பாக்டீரியா, டியூபர்குலோசிஸ் பாக்டீரியானால எங்கே உருவாகும் பிரச்சனை, லங்ஸில் பிரச்சனை ஒன்று பண்ணுவோம். அடுத்தது போலியோ வைரஸ், ஐபிவி. இங்கிலீஷில் என்னடா போட்டிருக்கீங்க ஐபிவிக்கு, மீசல்ஸ் மம்ஸு ருபெல்லா, டியூபர்குலோசிஸ், போலியோ, இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ், மட்டுப்படுத்தப்பட்டது. சரியா, ரைட். இது லைவாகவே இருக்கும், இது மட்டுப்படுத்தப்பட்டது. போலியோ வைரஸ், அதை நம்ம கொல்ல முடியாது, வைரஸ் சமதான, அது உயிர் இல்லாதது, மட்டுப்படுத்தலாம், அதான். அடுத்தது ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பான். ஹெப்படைட்டிஸ் பி என்னது, ஹெப்படைட்டிஸ் மஞ்சக்காமாலை யாரை போய் அட்டாக் பண்ணுன்னு பார்த்தோம், லிவர் அட்டாக் பண்ணக்கூடிய பாக்டீரியா, அதை தடுக்கிறது. டெட்டனஸ், டிடின்னு சொல்கிறாங்களே, இதுதான் டிடி. அடிபட்டுருச்சுன்னா ஃபஸ்ட்டு டிடி போடுங்கன்னு சொல்கிறாங்க, தடுப்பூசி, அதுதான் இது. டெட்டனஸ் டாக்ஸாய்டு. அடுத்தது டிப்தீரியா டாக்ஸாய்டு, தொண்டை அடைப்பான் நோயாம், அதுக்கு போடக்கூடிய மருந்து. நுண்ணுயிரி எதிர்ப்பொருள்கள், இதான் ஆன்டிபயோட்டிக். மாற்றி கொடுத்துட்டான். அங்கே இங்கிலீஷில் வேக்சினை ஃபஸ்ட்டு இல்லை, தமிழில் வேக்சின் ஃபஸ்ட்டு போட்டுட்டு
ஆன்டிபயோட்டிக் ரெண்டாவதில் கொடுத்துருக்கான். இங்கிலீஷில் ஆன்டிபயோட்டிக் ஃபஸ்ட்டு, செப்டிக் ஊசிக்கும் டிடிக்குமா? ரெண்டும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான். ஆன்டிபயோட்டிக்கை கொல்லும், அது ஆன்டிபயோட்டிக். டிடினா சரியா? டிடினாக்கா ஆன்டிபயோட்டிக் இல்லை, வேக்சின். அடிப்பட்டவனும் போட்டுடுறோம். ஸோ மைக்ரோப்ஸ்லாம் யாராவது உள்ளே போந்தாங்கன்னா அவங்கள கொல்கிற அளவுக்கு ஆன்டிபாடி அது உருவாக்கிடும். சரியா? வந்ததுக்கப்புறம் அதை கொல்றது என்னது? ஆன்டிபயோட்டிக். செப்டிக்கா? செப்டிக் பல டைம் சொல்லிட்டாங்க. புண்ணு, ஸ்கின்னில் காயம் ஏற்பட்டுருச்சு, அங்கே பேசாதீங்க, கவனிங்க. ஸ்கின்னு டேமேஜ் ஆயிடுச்சு, அதான் காயம். அது மேலே மருந்து தடவுற. ஏன்னாக்கா அந்த ஸ்கின்னு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்படி போகாமல் மைக்ரோப்ஸ் அதில் உட்காராமல் இருக்கணும். அப்படியே உட்காந்தாலும் செத்து போயிடணும். அதுக்காக மேலே தடவுறது தான் என்னது? ஆன்டிசெப்டிக்கு. புரிஞ்சுதா? உள்ளே போயிடுச்சு, ரத்தத்துக்குள்ளே போயிடுச்சு மைக்ரோப்ஸ். அந்த மைக்ரோப்ஸை கொல்றதுக்காக உள்ளே மருந்து கொடுக்குற, அதுக்கு பேர் என்னது? ஆன்டிபயாட்டிக். புரிஞ்சுதா? நிறைய ஐஏஎஸ்லேருந்து நிறையா இன்டர்வியூவில் குரூப் 1லேருந்து இந்த கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க. நான் பேசுகிற கேள்வி நீங்கள் வேணால் பழைய இதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஜென்ரலான போஸ்டிங் எல்லாத்துக்கும் போனீங்கன்னா நாங்கள் எதெல்லாம் சொல்கிறேன்னா அதுதான் கேள்வியாக இருக்கும். எடுத்து பாருங்கள். இவை நோயினை பரப்பும் நுண்ணுயிர்களை தாக்கி அவற்றிற்கு தீங்கிழைக்கும் அல்லது அவற்றை கட்டுப்படுத்தும் தன்மையுடையது நுண்ணுயிரி எதிர்ப்பொருள், ஆன்டிபயாட்டிக். முதல் நுண்ணுயிரி எதிர்ப்பொருள் எது? ஃப்ளம்மிங். சரியா? பெனிசிலின். அந்த கதையெல்லாம் ஃப்ளம்மிங் தயாரித்தா அந்த பெனிசிலின் எதுலேருந்து வருது? பெனிசிலின் நெட்டோட்டம். வாந்தி பேதி, காலரா, தொண்டை அடைப்பான், டிப்தீரியா, நிமோனியா, டைஃபாய்டு போன்ற நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. எது? ஆன்டிபயாட்டிக். நுண்ணுயிர்களால் உருவாகும் நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்கள். பாக்டீரியா. பாக்டீரியாவில் வந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது? இதுதான் நமக்கு இப்போ மாத்திரையாக கொடுக்குறாங்க. நுண்ணுயிரியை நம்ம உடம்புல செலுத்த மாட்டாங்க. அதுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய இந்த எதிர்ப்பொருள் ஆன்டிபாடி, அதை தான் மாத்திரையாக கொடுக்குறாங்க. அது ஆன்டிபயாட்டிக்காக நமக்கு செயல்படுது. பாக்டீரியாவிலேருந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் சிரியஸ் என கிரீசியஸ், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ் அப்படின்ற பாக்டீரியாவிலேருந்து அது உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள். சரியா? ஸ்ட்ரெப்டோமைசின். இது ஆக்சுவலாக அதுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய மைக்ரோப்ஸை கொல்லும். அது தயாரிக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? சேகரித்து எடுத்துகிட்டு வந்து நம்ம மாத்திரையாக தயாரித்து கொடுக்குறோம். அடுத்தது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ், அதுலேருந்து எரித்ரோமைசின். மாத்திரை இருக்கா? எரித்ரோமைசின்னு ஆன்டிபயோட்டிக். அதெல்லாம். அடுத்தது பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படின்ற பாக்டீரியா, அதுலேருந்து என்னது? பேசிட்ரசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் மாத்திரை நமக்கு கிடைக்குது. பூஞ்சை, பெனிசிலின் நெட்டோத்திலேருந்து பெனிசிலின் மருந்து கிடைக்குது. இது இப்போ நம்ம பேண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க எங்கேயும். அடுத்தது பூஞ்சை செபலோஸ் போரியம் அக்ரிமோனியம், செபலோஸ்போரின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் கிடைக்கிது. இதெல்லாம் ஆன்டிபாடி. இதெல்லாம் வந்துட்டு ஒரு அந்த உயிரியை நம்ம உடம்புல செலுத்துவாங்க. நோய்களும் நுண்ணுயிர்கள். இப்போ ப்ளஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெகட்டிவ் டிசீஸ் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இப்போ சும்மா படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். இதை கேட்பாங்க. வட்டார நோய், அதுக்கு பேர் இங்கிலீஷில் எண்டமிக். எண்டமிக்னா வட்டாரம், அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் வரும். இப்போ நம்ம பார்த்துருப்போம் அந்த என்னது ஆப்பிரிக்காவில் மட்டும் ஒரு சில நோய் வரும் அடிக்கடி. சரியா? அது அந்த குறிப்பிட்ட வட்டாரத்தில் மட்டும் இருக்கும். அடுத்தது கொள்ளை நோய், எபிடெமிக் வந்துச்சுன்னா நிறைய பேர் அடித்து தூக்கிட்டு போயிடும். கொள்ளை நோய் கேட்பான், பார்த்துக்கோங்க.
பெருங்கொள்ளை நோய் பேண்டமிக், ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக போகிறோம். பேண்டமிக் எதை சொன்னாங்க? கொரோனா சொன்னா உலகம் பூரா போய் பெருங்கொள்ளை. கொள்ளை நோயினாக்க என்ன அர்த்தம்? எபிடமிக். பெருங்கொள்ளை நோய்னா பேண்டமிக். ஓகேவா? தொடர்பற்ற நோய் ஸ்பொராட்டிக், தொடர்பற்றதாமா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் இருக்கும், அந்த மாரி பார்த்துக்கோங்க. வட்டார நோய் எண்டமிக், கொள்ளை நோய் எபிடமிக், பெருங்கொள்ளை நோய் பேண்டமிக். நான் வச்சுக்கோங்க. தொற்றும் தன்மையற்ற, தொற்றக்கூடியது தொற்றாது. அதுமாதிரி பாக்டீரியா பரப்புதா, வைரஸ் பரப்புதா, பூஞ்சை பரப்புதா, அல்லது புரோட்டோசோவா பரப்புதா அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நோய் கடத்துகிறவங்க இருக்காங்க இல்லையா, நோய்க்கான காரணி இந்த மைக்ரோப்ஸாக இருப்பாங்க. தொற்று நோயெலாம் அந்த அந்த பாக்டீரியாவை வைரஸ் என்ன பண்ணும், ஒருத்தண்டன்னு இன்னொருத்தண்டை கொண்டு போய் சேர்க்குறாங்கள, அவங்கள வெக்டார் அப்படிம்பாங்க. நீர் மூலமாக பரவலாம், காற்று மூலமாக பரவலாம், அது கொசு மூலமாக பரவலாம். சரியா? அந்த மாதிரி வெக்டார்ஸ் இவங்களாம். இன்னொரு பேர் டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட், வெக்டார். உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7, மலேரியா தினம் 25, எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1, காசநோய் தினம் மார்ச் 20. எல்லாம் முக்கியமான விஷயங்கள். வட்டார நோய் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்குது. எண்டமிக், எண்டு உள்ள சின்ன ஏரியாவில் மட்டும். இமயமலை அடிவார பகுதியில் முன்கழுத்து கலையில் நோய் இருக்குது. காய்டர் முன்கழுத்து கலையில் எதனால் வரும்? தைராய்டு, அயோடின் பற்றாக்குறை அல்லது அயோடின் அதிகமாக இருக்கும், அதனால் தைராய்டு. ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. ஏன்னா அங்கே உப்பு கம்மியாக இருக்குது. அவன் அங்கே உள்ள உப்பை இந்த இந்து உப்புன்னு ஏதோ யூஸ் பண்ணுறானுங்க, பாறையிலேருந்து கிடைக்கிறது. ரோஸ் கலர் இருக்குமா, அதனால் அங்கே தைராய்டு பிரச்சனை. அதனால் எல்லாத்துக்கும் தைராய்டு பிரச்சனைன்னு இந்தியா முழுவதும் உப்பு நீ சாப்பிட்ணும், அயோடின் கலந்து உப்பு சாப்பிட்ணும் நம்மளாம் சாப்பிட வச்சு தேவையில்லாமல் நமக்கு அயோடின் சேர்த்துக்கிட்டோன்னா பிபி அதிகமாகும். கிரியேட் பண்ணுறானுங்க எல்லாம். அதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏஜென்ட்டு. அவன் யாரானாக்கா அவனுக்கு ஃபண்ட் பண்ணுறான் கார்பரேட் கம்பெனிஸ். அந்த மாதிரி இப்போ கார்பரேட் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலிமா ஒரு அறிக்கை மாதிரி விடுவான். அப்புறம் இந்த நல்லதை நாங்கள் உங்களுக்கெல்லாம் தரப்போகிறோம்பானுங்க. அப்படியே வந்து நம்ம இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்லாம் முடிச்சிடுவானுங்க. அவன் மூலிமா அவன் தானே ரெஃபர் பண்ணுறதா நம்ம மாத்திரையாக வருது, நமக்கு முடிச்சிடுவானுங்க கதையை. அந்த மாதிரி கொள்ளை நோய் எபிடமிக், புவியின் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் தோன்றி அதிகமான எண்ணிக்கையில் மக்களை பாதிக்கும். கொள்ளை நோய் எபிடமிக் ஒரு குறிப்பிட்ட பகுதியில். பெருங்கொள்ளை நோய் உலகம் முழுவதும் பரவுறது பெருங்கொள்ளை. பேண்டமிக், எபிடமிக் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, பேண்டமிக் பெரிய ஏரியாவில். தொடர்ச்சியற்ற நோய் ஸ்போராட்டிக், எப்போதாவது வரும். மலேரியா, காலராலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு. எய்ட்ஸ் வந்துட்டு பேண்டமிக், உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்கு. இன்ஃப்ளூயன்ஸா கொள்ளை நோய் குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் வந்து எல்லாத்துக்கும் பரவும், அவ்வளோதான். குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கும். எண்டமிக், எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக், ஸ்போராட்டிக். அது கேட்பாங்க பார்த்துங்க ஸ்டேட்மெண்ட்டில். நோய்கள் பரவும் தன்மை, தொற்றும் தன்மையுடைய நோய்கள் பரவும் நோய்கள் எனப்படுகிறது. அதாவது கம்யூனிகபிள் டிசீஸ் இங்கிலீஷில். அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்புனால என்ன ஆகும், பரவும். மைக்ரோப்ஸ் தான் இந்த வேலையை செய்வாங்க. வைரஸு, பாக்டீரியா, இதெல்லாம். இன்ஃப்ளூயன்ஸா, காசநோய், பெரியம்மை, காலரா. பெரியம்மைக்கு இன்னொரு பேர் என்ன? சிக்கன் பாக்ஸ். ராஜா வந்திருக்கீங்களா? எங்கே சத்தத்தையே காணோம். நிமோனியா, மலேரியா, அதெல்லாம் தொற்றாத நோய், பரவாத நோய்களாகும். இது நம்மளோட பழக்க வழக்கத்தினால வர்றது அப்படின்னு பார்த்தோமா, முன்னாடி பார்த்துட்டோம். ஹெல்த் அண்டு ஹைஜீனிக் சானிடேஷனில் ஹார்மோன் கோளாறு இந்த மாதிரி விஷயம்லாம். சர்க்கரை நோயெலாம் என்னது நோயாது? ஹார்மோன் பிரச்சனை. என்ன ஹார்மோனு?
இன்சுலின் ஹார்மோன் அதான் பிரச்சனை. நீரிழிவு நோய், சக்கரை நோய், இதயம் சார்ந்த நோய், உடல் பருமன், புற்றுநோய், முன்கழுத்து கலலை. முன்கழுத்து கலலை எதனால் வரக்கூடியது? டெஃபிஷியன்சி அல்லது அதிகமாக சாப்பிட்றதுனால வருது முன்கழுத்து. அதெல்லாம் பரவாது, யாருக்கும் பரவாது, அவங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் ஜெனட்டிக்கலாக அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம், அவங்க குழந்தைக்கு வரும் அந்த மாதிரி. நோய் தொற்றின் பிறப்பிடம் மற்றும் தொற்று பகுதி, இதை தெரிஞ்சுக்கிறீங்களா? நோய் தொற்றினை ஏற்படுத்தணும்னு பல்வேறு வழிமுறைகள் உடலில் நுழைகிறது. எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போகும். மூக்கு, வாய், கண், சரியா? அதை சொல்கிறாங்க. மாசடைந்த நோய் பரப்பும் கிருமி, மாசடைந்த காற்று, நீர், உணவு, மண்ணிலேருந்து நமக்கு பரவுமா? குழந்தைங்களாம் விளாட்றாங்களா அதில் போயிட்டு? அது இந்த மாதிரி. உடல் தொடர்பு, பாலியல் தொடர்பு, நோய்வாய்ப்பட்ட பிறகு விலங்குகள் ஆகியவற்றின் மூலம் மனித உடலுக்கு நுழைந்து நோயினை அதிகரிக்கிறது. நோய் தொற்றின் தேக்கம். நோய் தொற்றின் தேக்கம் என்பது நோய் கிருமிகள் நோயை பரப்பாமல் நல்ல முறையில் வளமுடன் தங்கி பழுகி பெருகும் குறிப்பிட்ட சூழ்நிலை குறிக்கும். இப்போ என் உடம்புக்கு உள்ளே போகுதுன்னா லங்ஸுக்கு போயிடுச்சு கொரோனா வைரஸ். ஃபஸ்ட்டு ஒரு வைரஸ் தான் போயிருக்கு. அவர் என்ன பண்ணுவார்? ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பெருகுவார் நிறையா. என் உடம்பு லங்ஸ் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுச்சு அவங்க ஆளுங்க. அப்புறம் தான் வெளியில் வருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதான். எனக்கு இப்போ இந்த வைரஸ் இன்றைக்கி போயிடுச்சுன்னா உடனே வெளியில் வராது, சிம்டம்ஸ் காட்டாது. அவங்க உள்ளே போய் செல்லுக்குள்ளே பூதணும், அங்கே போய் இனப்பெருக்கம் செஞ்சு நிறைய பேரை பரப்பணும் எல்லாம். நுண்கிருமிகளின் வளர்ப்பு இடமாக காணப்படுகிறது. நீராக இருக்கலாம், மண்ணில் நடக்கலாம், விலங்கு நமக்குள்ளே நடக்கும். அப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் விலங்குகளில். நோய் அரும்பு காலம். நோய் தொற்றும் காலத்திற்கும் நோயின் முதல் அறிகுறி வெளிப்படும் காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் நோய் அடைகாக்கும் அல்லது நோய் அரும்பும் காலம். நான் சொன்னால பள்ளி பெருகிருச்சு, இப்போ அறிகுறிலாம் வர ஆரம்பிக்கும். அதாவது இது சில மணி நேரம் முதல் பல நாட்கள் வரை இருக்கும், அந்த வைரஸோட வீரியத்தை பொறுத்து. ரெண்டாவது இது சும்மா புரிஞ்சுக்கங்க, லைஃபுக்கு தேவை. அதுக்காக நோய் தொற்று அல்லது மற்றும் நோய் நிலை. மனித உடலில் அல்லது விலங்குகளில் நோய் உருவாக்கும் காரணியானது நுழைந்து வளர்ச்சி அடைதல் அல்லது பெருக்கமடைதலை நோய் தொற்று எனப்படும். பெருக்கமடைதல், ரெடி ஆகிட்டாங்க, பெருக்கமடைகிறாங்க, அவ்வளோதான். இப்படி 3 ஸ்டேஜ் இருக்குது. அடுத்தவனுக்கெல்லாம் பரவும். நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய விளைவு, திசுக்களை பாதிக்கும், நஞ்சு சுரக்கும். 2 வழி இருக்காமா. திசுக்களை பாதித்தல். பல்வேறு நோய் கிருமிகள் திசுக்களையோ உறுப்புகளையோ அழித்து அமைப்பு ரீதியாகவும் செயல்படுதலும் பாதிப்புகளை ஏற்படும். இப்போ லங்ஸுக்குள்ளே போயிட்டு உக்காந்துருச்சு, நுரையீரலில் போயிட்டு எல்லாத்தையும் நுரையீரல் செல்லுகள்லாம் போய் நிறையா செல்லை காலி பண்ணிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? டிஷ்யூ காலி. அந்த டிஷ்யூ காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதோட அமைப்பு முறையை பாதிப்படைய வைக்குது. எதோட அமைப்பு முறையை? லங்ஸ் வேலை செய்யணும், ஆக்சிஜன் எடுத்து வெளியில் விட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு உள்ளே விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடணும். அந்த வேலை சட்டம் அமைப்பு ரீதியிலும் செயல்படுதலிலும் பாதிப்புகள் இருக்கும், வேலை செய்யாது. புரியுதா? நுரையீரல் சார்ந்த காசநோய் ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் நுரையீரல் செல்களை சேதப்படுத்துகின்றன. மஞ்சள் காமாலை ஏற்படுத்தும் வைரஸ்கள், மஞ்சள் காமாலை ஏற்படுத்த யார்? வைரஸ். கல்லீரலை திசுக்களை அழிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துடுதா மஞ்சள் காமாலை? அவங்க. நச்சு சுரத்தல். பல நுண்ணுயிர்களின் விஷத்தன்மையுடைய பொருட்களை சுரக்கின்றன, நச்சு என அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் திசுக்கள் சேதப்படுவதால் நோயானது தோன்றுகிறது. இவங்க நம்ம செல்லை கொல்ல மாட்டாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு வெளியிடக்கூடிய கழிவு இருக்குல்ல, அது நமக்கு வந்துட்டு சேராது, நச்சு விஷமாக இருக்கும். அப்போ அதனால் என்ன ஆகும்? நம்ம அதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம செல்லெல்லாம் செத்து போயிடும். நம்ம செல்லுக்கிட்டேருந்து சாப்பாடு எடுத்துக்கும், செல்லை டைரெக்டாக கொள்ளாது. அது வெளியிடக்கூடிய மெட்டீரியல் வேஸ்டேஜஸ், கழிவுகள், அது நம்மளை கொண்டு போடும் செல்லை. ஒரு சில காற்று வலி, நீர் வலி, கடத்தி வலி மற்றும் பாலுறவினால்
பரவும் நோய்களுக்கான காரண உயிரி, நோய் தாக்கும் முறைமை, நோய் காணப்படுதல். சரி பார்ப்போம். பாக்டீரியாவின் தந்தை யார்? ராபர்ட் கோக். ஆந்த்ராக்ஸ் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறார். ஆந்த்ராக்ஸ் நோய்க்கு காரணம் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்டீரியா. காற்றின் மூலம் பரவும் நோய்கள். காற்றின் மூலம் பரவும் நோய்கள். காற்று நம்ம உடம்புல எங்கே போகும்? சுவாசம், லங்ஸ் போய் அது வழியாக நம்ம உடம்புக்குள்ளே போகும். அதுமாதிரி மூக்கு, நுரையீரல் அங்கெல்லாம் பாதிப்படையும். அதெல்லாம் என்னென்ன? மாசடைந்த காற்றினை தொடர்ச்சியாக உள்ளிழுப்பதால் காற்றில் உள்ள நுண்ணுயிர்கள் ஒரு ஓம்புரியான மனித உடலை அடைவதற்கும் நோயினை ஏற்படுத்துவதும் வாய்ப்புகளை அதிகமாகின்றன. மாசடைந்த காற்றுனா அர்த்தம், அதில் அந்த மைக்ரோப்ஸ் நிறையா இருக்குது. நாற்றடிக்குதுல்ல, டீகம்போஸ் ஆகி வருது அப்படின்னு அர்த்தம். அதான் துர்நாற்றம். அதில் நிறையா அந்த டீகம்போஸ் ஆகி வரக்கூடிய மெட்டீரியலை அவங்களுடைய குழந்தை இருக்குல்ல, அது வேணால் பரவும். இப்போ தொடர்ந்து சுவாசிக்கும் போது நம்ம லங்ஸில் போய் உக்காந்துரும், அங்கே பெருகும். நம்ம தான் ஓம்பு வீரி, அதுக்கு போஸ்ட்டு. அதான் சொல்கிறாங்க. பல்வேறு சுவாச குழாய் தொடர்பான தொற்று நோய்கள். நோய் கிருமிகள் நிறைந்த காற்றினை உள்ளிழுக்கும் பொழுது மாசடைந்ததுன்னு அர்த்தம். நோய் கிருமிகள் நிறைந்த காற்று இப்போ இருமலின் போது வெளிவரும். உள்ள பெருகிருச்சு என் உடம்புல, நான் தும்முறேன், அந்த நீர்த்து விளைவு மூலியமாக என்னாகும்? வெளியில் வரும், அப்படி பரவும் மற்றவங்களுக்கு. தூசியிலிருந்தும் வித்துக்களிலிருந்து பரப்படுகிறது. வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் இந்த காற்று வழி நோய்கள் உருவாக்கப்படுகின்றன. வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை எல்லாருமே தான். காற்று வழியில் பரவக்கூடிய நோய்கள் எது? சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பார்த்தோம் இல்லையா, அது ரைனோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், ரைனோ வைரஸ். தொற்று முறை, அந்த எச்சில் தெரிக்குது இல்லையா, அது பாதிக்கப்பட்ட திசு, மேல் சுவாச குழாய் பகுதி, நாசி, மூக்கு, இதெல்லாம் எரிச்சலாக இருக்கும். அதெல்லாம் நாசி அறைகள் வீக்கம், இதெல்லாம் தொண்டையெல்லாம் வீங்கிக்கும், வலிக்கும். அதெல்லாம் அறிகுறிகள்: காய்ச்சல், இருமல், மூக்கிலிருந்து ஒழுகுதல், தும்மல், தலைவலியில் வரும். ஏன் தும்மல் வருது? இந்த வைரஸ் வந்து அங்கே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், சளி பிடிக்கும், ஸோ தும்மல் வரும். அது வழியாக அந்த எக்ஸ்ட்ரா உள்ள வைரஸ்லாம் வெளியில் வந்து விழுகும், அது அடுத்தவனுக்கு பரவும். அதனால தான் தும்பும் பொழுது என்ன பண்ணணும்? கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு தும்பணும், அடுத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கிறது. கையை வச்சு தும்புன்னா என்ன பண்ணணும்? போய் உடனே கையை கழுவிடணும், இல்லை கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். யாருக்கா கை கொடுத்தீங்கன்னா அவன்கிட்ட அவன்கிட்ட பரவும். அதனால தான் நம்ம தமிழர்கள் பாருங்கள், அறிவியல் பூர்வமாக ஆழ்ந்திருக்காங்க. நம்ம வெப்பமண்டலம், வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று என்னது? இந்த மைக்ரோப்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதனால தான் கை கொடுக்க மாட்டாங்க, வணக்கம் வைக்கிறது. உலக அந்த இந்த மாதிரியான கை கொடுக்குற பழக்கம் மாதிரி என்ன ஆயிடுச்சு? வணக்கம். இந்திய பண்பாடுன்ட்டானு. இது இந்திய பண்பாடு இல்லை, தமிழர் பண்பாடு. இங்கே உள்ள நல்லதெல்லாம் திருடிக்கிட்டு என்ன பண்ணுவானுங்க? நம்ம இந்தியா இந்தியா இந்தியான்றானுங்க. இது ஏகப்பட்ட இனங்கள் கலந்தது தான் இந்தியா. அது ஸ்பெசிஃபிக்காக பண்ணும், சரியா? அதேமாதிரி இப்போ நிறைய நாடுகள், அமெரிக்காலாம் இந்தியாவுக்கு போகிறத தடை பண்ணிட்டான், பேன் பண்ணிட்டான். அது இந்த வட இந்தியா இந்த மாநிலங்கள்லாம் போனால் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்தியாவுக்கு வரணுன்றான். அப்போ நான் யார் பேர் சேர்ந்து கெட்டு போகுது? நம்மளை மாதிரி தென்னிந்தியர்கள், பண்பாடு, நல்ல பண்பாடு இருக்குது தென்னிந்தியர்கள், தமிழர், நம்ம பேர் சேர்ந்து கெட்டு போகுது. இதெல்லாம் உணரணும். எல்லோரும் உணர்ந்தோம்னா வேறு மாதிரி திங்க் பண்ணலாம். அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா, அதே மாதிரி தான். சாதாரண சளி ரைனோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது மிக்ஸோ வைரஸ். இது அதே கதை தான். சுவாச குழாய், தொண்டை, நாசி பகுதியில் வீக்கம். இது இன்ஃப்ளூயன்ஸானால தான் தொண்டை வலியா? இது தொண்டை வலி கிடையாது. இது காய்ச்சல், உடல் வலி, இருமல், தொண்டை வலி, நாசியிலிருந்து வெளியேறும் மூச்சு திணறல், வெளியேற்றம், மூச்சு திணறலாம் ஏற்படும். தட்டம்மை, ருபெல்லா வைரஸ். வைரஸ் தானே இவங்க எல்லாமே, மெயினாக எல்லாமே வைரஸ் தானே இருக்குது, வைரஸ் தான் போட்டிருக்கு. அதனால் சரி. தட்டம்மை,
இங்கிலீஷில் ருபெல்லாவா தட்டமைக்கு ருபெல்லா. எம்எம்ஆர் அதுவும் அம்மை நோய் தான். நோய் தொற்று துளிகள், நோய் தொற்று கருக்கள், நோய் தொற்று ஏற்பட்டவருடனான நேரடி தொடர்பு. அதனால தான் அம்மை நோய் வந்தால் தனியாக கொண்டு போய் ரூமில் வச்சுருவாங்க. அம்மை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தனியாக அங்கே யாரையும் விட மாட்டாங்க. தனி தட்டு போட்டுருவாங்க, தனி டம்ளரு, அதெல்லாம் அம்மா தட்டில். அப்புறம் அந்த மாதிரி பழக்கம் அவங்களுக்கு. அம்மா சாப்பிட்ட தட்டில் எச்சி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் அதுக்கிட்ட இருந்து நமக்கு பரவக்கூடாது அந்த வைரஸ். அதுக்காக அப்படி பண்ணி வச்சுருந்தாங்க. சரியா? அடுத்து சுவாச குழாய் பிரச்சனை. சிவப்பு புள்ளி போன்ற வீக்கமுடைய தோற்றம், தோலில் தடிப்பு, இருமல், தும்மல், எல்லாம் கண்ணெல்லாம் செவந்து போய் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் நோய், அம்மை நோய் வந்திருக்கு எல்லாத்துக்குங்க. யாருக்கு வந்ததில்லை கை தூக்குங்க. எல்லாத்துக்குமே வந்துருச்சா? சரி, தடுப்பூசி போட்டுமே உங்களுக்கு 2 பேருக்கு தான் வரல. சரி. பொண்ணுக்கு வீங்கி, மம்ஸ், இதுவும் அம்மை நோய் தான். இங்கே வீங்கிங்க காலத்துக்கு. மிக்சோ வைரஸ், பரோடிடிஸ், அதனால வருதாமா. மேல் சுவாச குழாய், கண்ணை உமிழ் நீர் சுரப்பி பெரிதாகுதல், அதனால தான் கண்ணை வீங்கிக்கும். தாடை அசைத்தல், வாயை திறக்க முடியாது, கூல்ட்ரிங்க்ஸாக கொடுப்பாங்க அந்த மாதிரி இருந்தால். அடுத்தது சின்னம்மை, சிக்கன் பாக்ஸ். சரியா? சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸுக்கு என்ன பார்த்தோம்? மீசல்ஸ். மீசல்ஸு, மம்ஸு, இதுக்கு பேர் என்னது? ருபெல்லா. 3மே அம்மை நோய். எம்எம்ஆர் தடுப்பூசி, 3க்கு சேர்த்து ஒரே தடுப்பூசி. வாரிசல்லா சோஸ்டர் வைரஸ், சின்னம்மைக்கான காரணம். மெயினாக அந்த வைரஸை பார்த்துக்கணும். மனிதனுக்கு வரதையாவது பார்த்து வச்சுக்கோங்க. தோலில் தடிப்பாக வந்துடும், கொப்பலை வந்துடும். இதே மாதிரி எது மாதிரி? தட்டமை மாதிரி. சின்னம்மையும் தட்டமையும் ஓரளவுக்கு ஒரு மாதிரியே இருக்கும். பாக்டீரியாவால் காற்று வழி நோய்கள், காற்றில் பரவுற நோய்கள். காச நோய். காச நோய் எங்கே ஏற்படும்? லங்ஸு, காற்று வழியாக பரவும். அதான் டிபி, டியூபர் குளோசிஸ். அதுக்கு மருந்தெல்லாம் இருக்குது. வந்ததுக்கப்புறம் தடுப்பூசி இருக்குது, வந்ததுக்கப்புறம் மருந்து இருக்குது. ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தப்பிச்சிக்குவாங்க, எல்லாம் உயிரே போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அந்த வைரஸ் பேர். சளியிலேருந்து பரவும். நுரையீரல் பாதிப்பு. தமிழ்நாட்டில் டோட்டலாக குறைச்சிட்டாங்க, 90% கிடையாது டிபி. தொடர் இருமல், நெஞ்சு வலி, உடல் நலக்குறைவு, ஆள்லாம் ஒல்லியாயிருவாங்க, பசி எடுக்காது, எல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க, ஆள் உருகிடுவாங்க அப்படியே. அப்புறம் அவங்களோட சளியெல்லாம் தனியாக ஒரு டப்பா வச்சு அதில் கொட்டி குழி தோண்டி அதில் புதைச்சிடுவாங்க. நம்ம மற்றவங்களுக்கு பரவக்கூடாது அப்படின்னு. தொண்டை அலர்ஜி நோய், டிப்தீரியா, தொண்டை அலர்ஜி நோய். கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியா, அந்த பாக்டீரியானால பரவுது. இதுவும் காற்று மூலியமாக தான் பரவுது. மேல் சுவாச குழாய் பகுதி, மூக்கு தொண்டை வரைக்கும் பாதிப்பு ஏற்படும். லங்ஸுக்கு போகாது, தொண்டை வரைக்கும். காய்ச்சல், தொண்டல் வலி, இதெல்லாம். காற்று வழியில் அடைப்பு, மூச்சு வாங்கிறதுல சிக்கல் ஏற்படும். கக்குவான், வாந்தி. போடெட்டெல்லா பெர்டூசிஸ் அந்த பாக்டீரியானால பரவுது. சுவாச கவிதை தான் இதுவுமே. பாருங்கள், நம்ம பார்த்ததில் எல்லாமே வைரஸாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், காற்றுனால பரவுறது எங்கே பிரச்சனை? மூக்கு, தொண்டை, லங்ஸு. மிதமான காய்ச்சல், அதீத இருமல், இதெல்லாம். உரத்த குரல், மூச்சு வாங்குதல், பயங்கரமாக உள்வாங்குதல். நீர் மூலம் பரவுதல், தண்ணியில். கேலரா, டைஃபாய்டு, இதெல்லாம். ஹெப்படைட்டிஸ், போலியோ மைலிடிஸ், வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் நீர்வழி நோய்கள். நீர் எங்கே? வயிற்றில் தானே குடிக்கிறோம், வயிற்றுக்கு தான் போகுது. அப்போ வயிற்றுக்கு பிரச்சனை, வயிறு அப்செட் ஆகுது. ஸோ வயிற்றாலேயே போகும். வயிற்றால் போய் ஒரு ஸ்டேஜில் தண்ணி சத்தெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? வாந்தியாக வரும், புரிஞ்ச முடியாது, வாந்தியாக வரும். வைரஸ் தண்ணி மூலியமாக பரவி வயிற்று பிரச்சனை ஏற்படுத்துகிறவங்க. போலியோ மிலிடஸ், போலியோ வைரஸ், இது உள்ளே போயிடுது. உள்ளே போய் என்ன பண்ணணும்? எலும்பு, அது 5 வயசு குழந்தைங்க, அவங்களுக்கு தான் 5 வயசுக்குள்ளே எலும்பு மஜ்ஜை இருக்குல்ல, அதில் போய் எலும்பு வீக் ஆகிக்கிறோம். இந்த இது வந்துச்சுன்னா, இந்த காய்ச்சல் வரும். அது வரைக்கும் நல்லா ஓடி ஆடி சுற்றிட்டு இருந்துப்பான். ஒரு காய்ச்சல் வந்துச்சு, என் காலெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, சும்மி போச்சுப்பாங்க. இந்த வைரஸ் தான் காரணம்.
அப்புறம் அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சி முதல்ல உலகம் ஃபுல்லாக வேக்சின் கண்டுபிடிச்சி கொண்டு போனது போலியோ வைரஸ் தான். அப்போ இருந்த தமிழ்நாட்டில் அப்போவே போலியோவுக்கு என்ன பண்ணாங்க, தடுப்பூசி கவர்மெண்ட் எடுத்து போட்டாங்க. இப்போ எப்படி போட்டாங்க, இந்த கொரோனாவுக்கு யூனியன் கவர்மெண்ட் காசு கேட்டான், காசு கொடுறான்னு போடா, நான் ஃப்ரீயாக போடுறேன் போடா அப்படின்ட்டு போட்டவொன்னே அவனோட ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டான். அதேமாதிரி அப்போவே இந்த போலியோ வேக்சின் முதல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் போடுவாங்க. யார் போட்டிருப்பா, இதெல்லாம் வரலாறு வெளியே தெரியுமா, எனக்கு சொல்ல மாட்டேங்கிறானுங்க, படிக்க தான் தெரியும். அந்த மாதிரி அதோட விளைவு தான் இப்போது போலியோ வைரஸ் இருக்குன்னு, அந்த வைரஸு. ஆனால் அந்த பாதிக்கப்படுறவங்க ரொம்ப இல்லை, சுத்தமாக ஜீரோவாயிருச்சு. நோய் தொற்று துளிகள் இதன் மூலிமா பரவுது. மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கும். கை கால்களில் வாதம் ஏற்படுதல் அல்லது செயலிழத்தல். சால்க் என்ற தடுப்பு மருந்து, வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து. சால்க் என்ற தடுப்பு மருந்து எல்லாம் வாய்வழி போலியோ வேக்சின் எல்லாத்துக்குமே போடுறாங்களா 5 வயசு குழந்தைங்களுக்கு. அதையும் நிறுத்திவிட்டானுங்க. அவனுக்கு வந்ததுலேருந்து ஒழுங்காக போடுறதே இல்லை. 10 வருஷமாக எவனை எப்படி அவன் கேட்டால் போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம் அனுபவிச்சு தான் ஆகணுன்றான். ஆனால் மூதேவி, அது போலியோனால வர்றது. அதான் சொன்னால ஒருத்தன் அவன் தூக்கி இப்போ கூட உள்ளே வச்சுட்டாங்க பாருங்கள். நீ ஏன் ஊனமாக பிறந்த, நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவன்றான். கூமுட்டை கை வீணாக பிறக்கும் பொழுது நல்லா தான் பிறகுறான். என்ன காரணம், போலியோ வைரஸ். அறிவியல் பூர்வமாக போங்கடானா அவனுக்கு கூமுட்டைங்க என்னென்னமோ பண்ணி நம்மளும் நம்புகிறோம். அதான் நம்புகிறோம். எத்தனை பேர் நான் நடத்துறதை வச்சு கோவப்படுவீங்க, இன்னும் கடவுளை இது சொல்கிறாரு அது சொல்கிறாரு, மூடப்பழக்க வளத்தெல்லாம் எதிர்க்கிறாரு, அதனால ஒன்றும் நடக்காது. சும்மா நீ நம்பிக்கலாம், அவ்வளோதான். அதான் மூட நம்பிக்கைனே இருக்குடே. அப்புறம் என்ன மூட நம்பிக்கை, நீ நம்பினா எல்லாமே உண்மையா? ஆமாம், அதெல்லாம் நீ நம்புறதை நான் உடைக்கிறேன். அதனால் நிறைய பேருக்கு என் மேலே கோவம் வரும், பயங்கரமாக வரும். உங்களுக்கே வந்திருக்கும். சரி, ஹெப்படைட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்படைட்டிஸ். இவர் யாரை போய் அட்டாக் பண்ணுவார்னு பார்த்தோம், கல்லீரல் போய் அட்டாக் பண்ணும். ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ். மாசடைந்த நீர் உணவு வழியாக போகும். கல்லீரல் வீக்கம். கல்லீரல் வீங்கிடுச்சுன்னா அவர் தான் சாப்பாடு. ரத்தம் சிறுகுடல் உருந்துனா அந்த ரத்தம் எங்கே போகும், கல்லீரலுக்கு தான் போகும். அது செயல் இழந்துருச்சு, ஃபில்ட்ரு பண்ணாது. அப்போ எல்லா அசுத்தமும் எங்கே இருக்கும், ரத்தத்தில் இருக்கும். அப்போ அப்சர்வ் பண்ணவே பண்ணாது. சிறுகுடல் வாந்தி, சாப்பிட்டதெல்லாம் வெளியில் வந்துடும். பசி வராது. அதீத காய்ச்சல், மஞ்சக்காமலாம் வந்துடும். ஏன்னு தெரியும், அந்த மஞ்சக்காமலைக்கான காரணம் எல்லாம் சொல்லிட்டேன். உணவு கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். உணவை சரியாக கையாளுதல். குளோரின் ஏற்றப்பட்ட கொதிக்க வைப்பட்ட நீரை பருகுதல். அது வழியாக தானே அது ஹெப்படைட்டிஸ் ஏ போயிடும். குளோரின் என்ன பண்ணும், மைக்ரோப்ஸ் எல்லாம் கொன்றும். குளோரின் கலந்த தண்ணீர்களை அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனை. குளோரின் இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் கொன்றும். அதனால தான் தண்ணியில் அது கலக்கிறாங்க. அதையும் மீறி வந்துடும் தண்ணியில். அதுக்கு தான் அதை கலந்து விட்டோம்னா பரவாது. தனி மனித சுகாதாரம். அதீத வயிற்றுப்போக்கு. ரோட்டா வைரஸ். போலியோ வைரஸு, ஹெப்படைட்டிஸ் ஏ, ரோட்டா வைரஸ், 3 பேர். எல்லாம் தண்ணினால் பரவக்கூடிய வைரஸ்கள். யார் யார் பாதிப்பாங்க, இது நரம்பு மண்டலத்தை பாதித்து எலும்பு வீக்கி ஆகிடும். நரம்பு மண்டலத்தை, எலும்போட டச் ஆகிருக்கக்கூடிய நரம்பு காலி. அப்போ என்ன ஆகாது, அந்த காலில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆகாது, ஆர்டர் போகாது, ஃபங்க்ஷன் ஆகாது. இவரே கல்லீரல், ஹெப்படைட்டிஸ் ஏ, ரோட்டா வைரஸ். உடல் பிரச்சனை ஏற்படுது. அதீத வயிற்றுப்போக்கு. நீர்ம நிலையில் சளி போன்று மலம் கழிக்கப்படும். சளியோடு கலந்து லிக்விடாக போகும். சரியான சுத்தம் சுகாதாரம் வேண்டும். பாக்டீரியாவால் ஏற்படுத்தும் நீர்வழி நோய்கள். இவரும் வயிற்று பிரச்சனை தான் ஏற்படுத்துவார். வயிறெல்லாம் உள்ள உறுப்பு. காலரா, அதீத வயிற்றுப்போக்கு நோய். விப்பேரியா காலரா காரணம். இதே 3 தடவை 4 தடவை கேட்டோம் இப்போ 2-3 நாளில். குடல் பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தும். நீர்மமான கழிவு வெளியேற்றம், வாந்தி, தசை பிடிப்பு. ஆனால் மினரல்ஸ்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால் தசையில் பிடிச்சிக்கும், கை காலில் வலிக்கும், தலை சுற்றல் வரும், நீர்ச்சத்து வெளியேற்றணும். சுத்தமாக இருக்கணும். எப்படி வாய் வலி நீர்ச்சத்தினை தரும் ஓஆர்எஸ் பவுடரை சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா திரும்ப உறிஞ்சி அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டி தயாரித்து அதுக்கப்புறம் அதுவெல்லாம் கொல்லணும். டைஃபாய்டு யார் தான் காரணம், இதுவும் குடல் பகுதியெல்லாம் வயிறெல்லாம் புண்ணாகி போயிடும். பாக்டீரியா டைஃபி
சால்மோனெல்லே டைஃபி அப்படின்ற பாக்டீரியா. சிறுகுடல் பாதிப்பு ஏற்படும். வயிறெல்லாம் புண்ணாயிரும், எதையுமே சாப்பிட முடியாது. அதையும் மீறி சாப்பிட்டா வாந்தி வயிற்றால தான் போகும், ஜீரணம் ஆகவே ஆகாது. வயிற்று வலி, தலைவலி, பசியின்மை, ஆள் அப்படியே நெளிஞ்சு வரும். அது எல்லாமே இது ரொம்ப டேஞ்சரு. குணம் ஆன மாதிரியே இருக்கும். ஒரு சிலருக்குலாம் 1 வருஷம் வரைக்கும்லாம் இருந்திருக்கு டைஃபாய்டு. நெஞ்சு பகுதி, மேல் வயிற்று பகுதி, இதெல்லாம் பயங்கரமாக. பூச்சிகள், தூசுகள் மூலமாக உணவானது கெட்டுப்போவதனை தவிர்த்தல். பாலினை பதப்படுத்துதல். பொதுவான சுகாதாரத்தை அதிகரித்தல். சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. எயிர் உதிரி மருந்துகளை கொண்டு மருத்துவம் பார்த்தல். ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு அதை குணப்படுத்தணும். யாரை? டைஃபியை காலி பண்ணால். சால்மோனெல்லே டைஃபி. வெக்டார், கொண்டு போய் சேர்க்குறவன் அடுத்தவன்ட்ட. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கடத்துவார். இப்போ 2 பார்த்துட்டோம், 2 வெக்டார் பார்த்தோம். ஒன்று என்னது? காற்று. காற்று சொல்லக்கூடாது, வளிமண்டலம்னு சொல்லணும். இன்னொன்று நீர். 2 பார்த்துட்டோம். பல பூச்சிகளும் விலங்குகளும் இவ்வகையான கடத்திகளாக செயல்படுகின்றன. நமக்கு திறந்த பூச்சி எது? கொசு. கொசு மட்டும் தானா? ஈ. என்ன ஈ இப்படி பார்க்குறீங்க? அங்கங்கே சுற்றிட்டு என்ன பண்ணும்? சாப்பாட்டில் வந்து உட்காரும், கடிக்காதவங்கள. சாப்பாட்டில் வந்து அதான் திறந்து வைக்கக்கூடாது, மூடி வைக்கணும்னு. பக்கத்தில் மலங்களெல்லாம் இருக்கும், அதெல்லாம் உட்காந்துட்டு இங்கே வந்து உட்காந்துரும், தண்ணியில் வந்து உட்காரும். அது காலில் ஒட்டி இருக்கிறது வைரஸ், பாக்டீரியா என்ன ஆயிரும்? கலந்துரும். இக்கடத்திகள் கிருமிகளை நோய் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் இல்லா ஆரோக்கியமானவர் கடத்துகிறது. மலேரியா, பிலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு, விலங்குகளால் பரப்பப்படும் பறவை காய்ச்சல் மற்றும் பன்றி காய்ச்சல் போன்றவை கடத்தி வலை பரவும் நோய்கள். பூச்சிகள் மூலிமா பரவுது. மலேரியா வளர்ந்து வரும் நாடுகள் மிக முக்கியமானது. பிளாஸ்மோடியம் தானே அது காரணம் மலேரியாவுக்கு. பிளாஸ்மோடியம் பைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் பால்சிபேரம், பிளாஸ்மோடியம் ஓவல் ஆகியவை இவற்றின் வகைகள். நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள். மலேரியா யார்? புரோட்டோசோவா. பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோசோவா. அதில் எத்தனை வகை இருக்குது? 1 பைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் பால்சிபேரம், பிளாஸ்மோடியம் ஓவல். 4 வகை இருக்குது. யார் இவங்களாம்? புரோட்டோசோவாக்கள். பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் மிகவும் கொடியதாமா, மலேரியாவிலே உயிரை பறிக்கக்கூடியதாகும். 300 மில்லியன் மக்கள் மலேரியா நோயால் பாதிக்கப்படுகின்றனர். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா என்ன ஆகும்? குரோர்ஸில் கிடைக்கும். 30 கோடி. அப்படியே அப்பா. இது மனிதனுக்கு மிகவும் அபாயகரமான இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய நோய் மலேரியா. பிளாஸ்மோடியன்ற புரோட்டோசோவானால் 4 வகையான புரோட்டோசோவா. அனோபிலஸ் கொசுவால் கடத்தப்படுது. நோட் பண்ணிக்காங்க. நேற்றே பார்த்தோம்ல அனோபிலஸ் கொசு. பெண் கொசு. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, ஆண் கொசு கடிக்காது, பெண் கொசு தான் கடிக்கும். ஏன்னாக்கா அதுக்கு இனப்பெருக்கிறதுக்கு ஃபேட்டு வேணும். ஃபேட்டை நம்ம ரத்தத்துலேருந்து எடுத்துக்கணும். ஆண் கொசு என்ன சார் பண்ணும்? அவரோட காதலிக்கு ஹெல்ப் பண்ணுவார். இவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவார், டைவர்ட் பண்ணுவார். நீ போய் கடி, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு காதில் வந்து கீன்னு சத்தம் போடுவோம். அப்போ நம்ம அதை அடிச்சுக்கிட்டு இருப்போம், அதை அங்கே உறிஞ்சிட்டு போயிடும். சரியா? ஆமாம். அனோபிலாஸ் யார்? மலேரியாவுக்கு. மலேரியாவுக்கு காரணம் யார்? பிளாஸ்மோடியம். பாக்டீரியா கிடையாது, வைரஸும் கிடையாது, பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியன்ற புரோட்டோசோவா. இந்த கொசு மனிதர்களை கடிக்கும் பொழுது நோய் கிருமியில் கடத்தப்பட்டு இந்நோயால் பாதிக்கப்பட்டவன் வந்து தலைவலி, மயக்கம், உடல் தசை வலி, குளிர், நடுக்கம். ஆமாவா? சாயந்தரம்னா காய்ச்சல் வந்துடும், குளிரும், நடுங்கும். காலையில் நல்லா இருப்பான், சாயந்தரம். குயினைன் மாத்திரைகள் பயன்பாடு மலேரியா ஒட்டுண்ணியை கொல்கிறது. குயினைன் இது ஒரு மரத்துலேருந்து எடுக்கக்கூடியது. மலேரியாவுக்கான மருந்து குயினைன் மரத்துலேருந்து எடுக்கிறாங்க. யார் இவர்? ரொனால்ட் ராஸ். இந்தியாவில் பிறந்த பிரிட்டிஷ் மருத்துவர். ஆமாம். மலேரியா சம்மந்தமாக ஆய்வு செஞ்சுருக்கார்.
சரி ரைட். 1902 நோபல் பரிசு வாங்கியிருக்கார் மலேரியா. சார் ரொனால்ட் ராஸ். சிக்குங்குனியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிக்குங்குனியா இப்போ லேட்டஸ்ட் தான் 2004-05 தான் வந்துச்சு முதல்ல இந்த இது வைரஸ் சிக்குன்குனியா. இதை பரப்பக்கூடிய அந்த கொசு ஏடிஸ் எஜிப்தி அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சல் வரும். அப்புறம் முட்டிக்கிட்டிலாம் வீங்கிக்கும், நடக்க முடியாது, சம வலி எடுக்கும். அந்த மாதிரி மூட்டு வலி, உடலில் அரிப்பு, தலைவலி, காய்ச்சல் எல்லாம் வந்துடும். அது இல்லாமல் காய்ச்சலே சரியாயிட்டாலும் அந்த மூட்டு வலி இருக்குல்ல, அது ரொம்ப நாளைக்கு தொடரும். அப்புறம் அந்த சாத்துக்குடி ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டா தான் சரியாகும். அடைகாக்கலாம் 2-12. ஓகே. பேராசிட்ராமால் எல்லா நோய்க்கு நீங்கள் போனீங்கன்னா பேராசிட்ராமால் கொடுத்துருவான். வலியை குறைக்கும் அது, சரியா? காய்ச்சலை குறைக்கும், வலியை குறைக்கும். டெங்கு, எலும்பு முறிப்பு, காய்ச்சல் எனவும் அழைக்கப்படுகிறது. எலும்பு முறிப்பு, காய்ச்சல். உட்கார சொல்லுங்க. மூட்டுகளிலும் தசை நாறுகளிலும், தசை நார் இங்கிலீஷில் டெண்டானா, டெண்டான், தசை நார் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தசையும் எலும்பையும் இணைக்கிறவர். கடுமையான வலி தோன்றும், டெங்கு ஃபீவர். அது போல் இல்லாமல் இது என்ன பண்ணுன்னா, பிளேட்லெட் இருக்குல்ல ரத்தத்தில், ரத்த தட்டுக்கள், அதோட நம்பர்ஸ்லாம் குறைச்சிரும், சரியா? எலும்பு முறிப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதவை கொஞ்சம் நல்லா சாத்தி விடுங்க. ஏடிஸ் எஜிப்தி கொசுனால பறகுது. டெங்குவை பரப்புறவர் யார்? அந்த கதவை சாத்துமா கொஞ்சம். சதியாச்சா? ரைட், விட்டுருங்க. சிக்கன்குனியா பரப்புறவர் யார்? அதே தான், ஏஜிஸ். டெங்கு பரப்புறவரும் அவரே தான். மலேரியா, ஆமாம், அனோபிலஸ் கொசு. அனோபிலஸ் பெண் கொசு தான் எல்லாமே. பேராசிட்ராமால் தான் எதுக்கும் தரானுங்க, அவ்வளோதான். பப்பாளி இலைகள், கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட வடிக்கப்பட்ட திரவம், நிலவேம்பு கஷாயம் இந்நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக அறியப்பட்டுள்ளது. எது? பப்பாளி இலை. சொன்னேன்ல, டெங்கு ஃபீவர் வந்து பிளேட்லெட்டை குறைச்சிரும், அது டேஞ்சர். அதுக்கு சரி செய்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? பப்பாளி இலை, அந்த கஷாயம். அப்புறம் என்னது? நிலவேம்பு கஷாயம். ஃபிலேரியா, ரைட். நூல் போன்ற புழு. உச்சரேரியா பேங்க்ராட்டி என்ற புழுவினால் ஏற்படுகிறது. உச்சரேரியா பேங்க்ராட்டி ஒன்றும் இல்லை, யானைக்கால் நோய். என்னது? யானைக்கால். சின்ன புழு மாதிரி இருக்கும். இது நின்று நீர் முடிச்சிருக்குல்ல, அங்கே போய் உக்காந்துக்கும். இப்போ காலில் பெருசு பெருசாக இருக்கும். லிம்ஃபட்டிக் நோடு அங்கே போயிடும், அங்கே உட்காந்துக்கும். நிணநீர் மண்டலத்தில் காணப்படுகிறது. அங்கே பாருங்க, திறந்து போட்டு போகிறான் அவன் மாட்டில். நான் என்ன சொல்கிறது? கியூலெக்ஸ் என்ற கொசு இனம் கடிப்பதன் மூலம் பரவுது. கியூலெக்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதை, அந்த நோயை யார் பார்த்ததில்ல? யானைக்கால் நோய் பார்த்தது இல்லையா? ஃபிலேரியா.
ஒரு கால் மட்டும் இப்படி ஆயிரும், இல்லை 2 காலும் ஆயிரும். காரணம் யார்? புழு. உச்சேரியா பேங்க்ராஃப்டி அப்படின்னு புழு. நெமட் நூல் போன்று இருக்கும், அது ஒரு புழு. எங்கே பாதிக்கிறதுனால? நிணநீர் மண்டலம் பாதிக்கிறதுனால. சரியா? அதை பரப்புகிற கொசு பேர் என்னது? கியூலக்ஸ். எப்படி கொசுக்கள்னால் பரவக்கூடிய நோயை கட்டுப்படுத்துறது? போயிட்டே இருக்குதா? பார்ப்போம். கொசு எங்கே இருக்கும்? நீர்நிலை, நிற்கிற தண்ணியில். சரியா? அப்போ டிச்செலாம் தேங்காமல், தண்ணியெலாம் தேங்காமல் பார்த்துக்கணும். மழை நீர் எங்கேயுமே தேங்காமல் பார்த்துக்கணும். இந்த பழைய டயரு கியர்லாம் தேங்கி நிற்கும், அது மாதிரிலாம் வீட்டை சுற்றிலும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். அப்போ கொசு இருக்காது. அதான் கொசு வலையை பயன்படுத்தலாம். அந்த கதையெல்லாம் சொல்கிறான், அதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ. முதல்ல பன்றிகிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ. நோய் தடை காப்பு மண்டலம் பலவீனம் அடைஞ்சு போகும் பொழுது இந்த நோய் உருவாகும். இங்கிலீஷில் என்ன? நோய் தடை காப்பு. இம்யூன் சிஸ்டம் சரியா இல்லை, வீக்காக இருக்கிறாங்க, ஒழுங்காக சாப்பிடல, அந்த மாதிரி. இந்த வைரஸ் தான் இது, பன்றி காய்ச்சலுக்கான வைரஸ் தான். இந்த வைரஸ் பேர் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1. நோட் பண்ணிக்கோங்க. பன்றி காய்ச்சல் கேட்பாங்க, H1N1. அது அவ்வளோதான், பார்த்துக்கலாம். மேலும் அறிந்து கொள்ளும். 2009 ஏப்ரல் மாதம் பன்றி காய்ச்சல் கண்டறியப்பட்டது. எல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்தால் தான் பன்றி காய்ச்சல். சரி, அப்புறம் என்னது சிக்கன் குனியா, அதெல்லாம் 2000க்கு அப்புறம் வந்துடணும் கிருமிகள். எல்லாம் வைரஸ் தானே. பெரும் கொள்ளை நோய், பேண்டமிக். பெரும் கொள்ளை நோய் உலகம் ஃபுல்லாக பரவி நிறைய பேர். இப்போ இது மாதிரி யார்? கொரோனா மாதிரி. ரெண்டாயிரத்தி 15 இதில் என்ன நோய்? பன்றி காய்ச்சல். 31,000 பேர் பாதிக்கப்பட்டு 2000 பேர் பக்கமாக இறந்துருக்காங்க. அடுத்து பறவை மூலமாக பரவது பறவை காய்ச்சல். அது H1N1னா பன்றி காய்ச்சல் N1, அதே மாதிரி தான் பேர் இருக்கும், பறவை காய்ச்சல். கண்ணெல்லாம் பிரச்சனையாக வந்துடும், பறவை காய்ச்சல். பறவை காய்ச்சலுக்கு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1. H1N1 வந்து பன்றி காய்ச்சல், H5N1 பறவை காய்ச்சல். கண்ணு பிரச்சனை இதெல்லாம் வரும். இந்தியாவில் நிறைய பரவுச்சு. டிசம்பரில் மனிதர்களுக்கு வந்து பறவை காய்ச்சல் H5N1 பன்றி காய்ச்சல். அது காற்றிலே பரவுது, வைரஸ் தான். பாலியல் பரவுதல் நோய்கள், எய்ட்ஸ். AIDS தானே. ஃபுல் ஃபார்ம் முன்னாடி சொல்லியிருப்போமே. எய்ட்ஸ் ஃபுல் ஃபார்ம் அக்கையர்டு அப்படின்னா பெறப்பட்ட. இம்யூனிட்டி டெஃபிஷியன்சி ஆயிடுச்சு, பற்றாக்குறை சின்ட்ரோம், ஒழுங்காக செயல்படலை அப்படின்னு அர்த்தம். அதான் எய்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம், அந்த நோய் பேர். சரியா? இந்த வைரஸ் எந்த வைரஸு? ரெட்ரோ வைரஸ், HIV, ஹியூமன்
இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஹியூமனுக்கு இம்யூனிட்டியை பற்றாக்குறையாக்கி விட்டுரும். இம்யூனிட்டியில் முக்கியமான ஆள் யார்? வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள்லாம் காலி பண்ணி விட்டுரும். அவ்வளோதான், வேறு எந்த நோயும் கொண்டு வராது. இப்போ வெள்ளை அணுக்கள் காலியாக எல்லா மைக்ரோப்ஸ் வந்து காய்ச்சல் வரும், தலைவலி வரும், வயிற்றால போகும், மலேரியா வரும், காலரா வரும், சீதபேதி வரும், எல்லா நோயும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவன் ரொம்ப நாளைக்கு வாழ முடியுமா? வாழ முடியும். எப்படி? டெய்லியும் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டே இருக்கணும், மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ வாழலாம். ஓகேவா? ரைட். த வைரஸ் அட்டாக்ஸ் தி ஒயிட் பிளட் செல்ஸ். அப்புறம் லிம்ஃபோசைட்ஸ். லிம்ஃபோசைட்ஸ்னால் இந்த லிம்ஃப் இருக்குல்ல, நிணநீர், அதில் உள்ள வெள்ளை அணுக்கள், அதான் லிம்ஃபோசைட்ஸ். அவர் தான் யார்? நமக்கு வெள்ளை அணுக்கள் மாதிரி போர் வீரர்கள். அவங்க 2 பேரும் காலி பண்ணுவாங்க. அவ்வளோதான், இதுதான் அவர் அந்த வேலையை பண்ணுவார். ரெட்ரோ வைரஸ், ஆர்என்ஏ இருக்கக்கூடிய வைரஸ். பாலியல் உறவு 1. இரத்தத்தினை வழங்குதல். அடுத்தடுத்து ரத்தம் வாங்கக்கூடாது, உடல் உறவு வச்சுக்கூடாது பாதுகாப்பு இல்லாமல் அந்த நோய் இருக்கிறவன்ட்ட. அறுவை சிகிச்சை கருவிகள். இப்போ ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவனுக்கு சிகிச்சை பண்ணிட்டு அதே கத்தியை க்ளீன் பண்ணாமல் இன்னொருத்தனுக்கு பயன்படுத்துறது. அப்புறம் ஊசி, ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவனுக்கு பயன்படுத்திட்டு அதை அப்படியே கழுவாமல் சுடு தண்ணியில் போடாமல் பயன்படுத்துறது. அதனால தான் இப்போ தான் 1-to-1 ஒரு ஊசிக்கு ஒரு சிரஞ்சி தான் தூக்கி போட்டுறாங்க அதெல்லாம். அப்புறம் தாயிடமிருந்து சேய்க்கு பரவும். அதேமாதிரி பார்த்துருப்போம், உனக்கு காயம் இருக்குது, ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிறான், அவனுக்கு எய்ட்ஸ் இருக்குது, நீ போய் அவனை காப்பாற்ற போகிற, உன் காயத்தில் அந்த ரத்தம் பட்டுருச்சு, உனக்கு என்ன ஆயிரும்? வந்துடும். இந்த மாதிரிலாம் நிறைய வழிகள் இருக்குது. எடை குறைவு ஏற்படும், காய்ச்சல், எல்லா நோயும் வரும். இரவில் பயங்கரமாக வீக்கும், வயிற்றுப்போக்கு, பிபி எல்லாம் வந்துடும். சிரஞ்சியை ஒரு தடவை தான் பயன்படுத்தணும். பாலியல் உறவு தெரியாதவங்களாம் வச்சுக்கக்கூடாது, தெரிஞ்சவங்க கூடவே போனாலும் அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். ரத்தத்தை சோதிக்கப்படாமல் அடுத்தவங்களுக்கு செலுத்தக்கூடாது. கத்தி அதேமாரி முகசவரம் செய்கிறது, அது ஏன்னா பிளேடு அவனுக்கு கிழிச்சிருச்சு அங்கே இருக்கும், திரும்ப அதே அடுத்தவனுக்கு பயன்படுத்தும் பொழுது உள்ளே போயிடும். விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முதல்ல அமெரிக்காவில் ஹட்டாய் அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க 1981. இந்தியாவில் 86 வந்துடுச்சு இந்தியாவுக்கு. அது தமிழ்நாட்டில் தான். அப்போ தான் அவன் தானே வெளிநாட்டுக்கு அதிகமாக போகிறானுங்க. RU-144 அப்படின்றது என்னது? தடுப்பூசி, எய்ட்ஸுக்கான தடுப்பூசி. ஹெப்படைட்டிஸ் பி. ஹெப்படைட்டிஸ் ஏ பார்த்தோமா? ஹெப்படைட்டிஸ் பி இது என்ட்ரோ வைரஸ். கல்லீரல் செல்களை பாதித்து கடுமையான கல்லீரல் வீக்கத்தினை ஏற்படுத்தும். ஹெப்படைட்டிஸ் ஏ இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது. இது பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து அவர்களது குழந்தைகளுக்கும் பாலியல் உறவு மூலமாக பரவும். அது நார்மலாக தண்ணியில் பரவும். எது? ஹெப்படைட்டிஸ் ஏ. இது அம்மா கிட்ட இருந்து பரவும், பாலியல் உறவு மூலமாக பரவும். எச்சில், வியர்வை, கண்ணீர், தாய்ப்பால், இரத்தத்தோடு தொடர்பு கொள்ள நேரிடும் போது வளருது. பட் ஹெச்ஐவி அப்படி கிடையாது. கையெல்லாம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே தட்டில் சாப்பிட்லாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த ஹெப்படைட்டிஸ் பி தான் அந்த மாதிரி பாலியல் தொடர் மூலம் பரவும் நோய்கள். பாக்டீரியா, கொனேரியா அப்படின்ற நோய். நேரடி பாலியல் தொடர்பு. சிறுநீர் புறவழி குழாய், அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிரும், எரிச்சலாக இருக்கும் யூரின் போகும்போது. அடுத்தது சிபிலிஸ் அப்படின்ற நோய், அதுவும் நேரடி பாலியல் தொடர்பு. நோய்க்கான நுண்ணுயிரியா நீயஸ்ஸெரியா கொனேரியா, அதை அப்படியே நான் வச்சுக்கோங்க. அது கூட ட்ரெப்போனிமா பல்லிடம், சிபிலிஸ், எல்லாத்தையும் அப்படியே 9th டாக்டர் ஆகிடலான்னு பிளான் பண்ணியிருக்கானுங்க. அப்படியா?
நிறையா ஓவர்லோடு கொடுத்தா என்ன படிக்காமல் ஓடி போயிடுவான். அதுக்காக பண்ண வேலை. கேட்டால் நாங்கள் உங்களை அறிவாளி ஆக்குறோம், பூமுட்டை பயிலுங்க. இவனுங்க நம்மளை அறிவாளி ஆக்குறானுங்களாமா. நேரடி பாடியல் தொடர்பு. பிறப்புறுப்பின் தோல் மற்றும் முகோசா பகுதியில் தேய்மானம், பிறப்புறுப்பில் புண்ணு, தோலில் வீக்கம் அதெல்லாம் ஏற்படும் பாக்டீரியானால். அடுத்து வைரஸ். பிறப்புறுப்பில் கொப்பளம், அக்கின்னு சொல்லுவாங்க. ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், அது ஒரு வகையான வைரஸ். பாலுறவு. தனித்தனியாக ஆண் மற்றும் பெண்களின் பிறப்புறுப்புகள் என்ன சொல்கிறான், பாதிக்கப்படுறது. ஆணுக்கு வரும், பெண்ணுக்கு வரும். வாய், உதடு, முகம், பிறப்புறுப்பு ஆகியவற்றில் வலியுடன் கொப்பளம் இருக்கும். இந்த அக்கி வைக்கிறதுன்பாங்கள்ல, அது அதே மாதிரி அக்கி. மனித பாப்பிலோமா வைரஸ். ஆமாம். பெண் பிறப்புகளின் வலியை வெளியேற்றம், வலி, அரிப்பு, இரத்தப்போக்கு, எரிச்சல் உணர்வு இதெல்லாம் இருக்கும். இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அதை விட்டுருங்க. நோய் எதிர்ப்பு திறனூட்டல். ஆன்டிஜென்களையோ ஆன்டிபயாட்டிக்களையோ கொடுத்து நோய்க்கு எதிராக தடுப்பினை ஏற்படுத்தும் செயல். ஆன்டிஜென்னா, ஜென்னுனா உயிர் உள்ளது, ஆன்டிபாடினா உயிர் இல்லாத பொருள். சரியா? ஆன்டிஜென், அதுக்கு பேர் தான் ஆன்டிபயாட்டிக். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே போன அந்த மைக்ரோப்ஸை கொல்றதுக்காக பென்சில் இருக்கா, பென்சில் ஊசி அது போகிறோம். அது என்னது? உயிர் உள்ள பொருள், அது ஆன்டிஜென். அதே வெளியில் ஒரு பாக்டீரியா, அது ஒரு மாலிகுல், அது மூலிமா நமக்கு கிடைக்கிது. அந்த மாலிகுல் எடுத்துகிட்டு போய் இதை உள்ள நம்ம உடம்புக்கு அனுப்புனா இது போய் என்ன பண்ணும், மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, நம்ம உடம்புக்குள்ளே போன மைக்ரோப்ஸ், அதை போய் இது கொல்லும். இதுக்கு பேர் ஆன்டிபாடி. உயிர் இருந்தால் ஆன்டிஜென்னு, உயிர் இல்லைன்னா ஆன்டிபாடி. நம்ம உடம்புக்குள்ளே போய் நமக்கு தீங்கு விளைவிக்குதில்ல நுண்ணுயிர்கள், அதுக்கு பேர் பேத்தோஜன். அதுக்கு பேர் என்னது? பேத்தோஜன். அந்த பேத்தோஜனை கொல்றதுக்காக நீ நுண்ணுயிரி அனுப்புனா அதுக்கு பேர் ஆன்டிஜன். நுண்ணுயிரி இல்லாமல் அது உருவாக்கின வேற ஒரு பொருளை, அதான் ஏதோ மைசின் இதெல்லாம் பார்த்தாலும் ஒரு 3 மைசின், எரித்ரோமைசின், அதெல்லாம் அது பாக்டீரியா உருவாக்கின ஒரு மாலிகுல். அதை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஆன்டிபாடி. ஆன்டிஜென்னும் கொடுக்கலாம், ஆன்டிபாடியும் கொடுக்கலாம். இது போய் என்ன பண்ணும், பேத்தாஜோன்னா கொல்லும். அவ்வளோதான். யார் பயாலஜி பாட்டனி இருக்கீங்க? ஜுவாலஜி பாட்டனி கரெக்டா? இதெல்லாம் நோயானது பரவுதலை தடுப்பதில் ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த முறையாக இருப்பது. தடுப்பூசி மருந்துகளும் வகைகளும். வேக்சினை பற்றி சொல்கிறாங்க. தடுப்பூசின்னா அது வேக்சின். தடுப்பூசி என்பவை வளன்னு ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. தடுப்பூசி மருந்துகள் என்பது உயிர் உள்ள அல்லது கொல்லப்பட்ட, உயிர் இருக்கும் அல்லது அதை மட்டுப்படுத்தியிருப்பாங்க, கொல்லப்பட்ட நுண்ணுயிரிடமிருந்தோ அல்லது அவற்றின் விளைபொருள்களின் உதவியுடனோ நோயினை தடுக்கவும் அல்லது சிகிச்சை அளிக்கவும் உருவாக்கப்பட்டது. இந்த தடுப்பூசி மருந்துகள் 2 வகைப்படும்: உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள், கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள். வேக்சினை தான் சொல்கிறானுங்க. லைவ் வேக்சின்ஸு கொல்லப்பட்டது. வைரஸ்லாம் கொல்ல முடியாது, பட் அது இனப்பெருக்க செய்யாத மாதிரி மட்டுப்படுத்தியிருக்காங்க. எட்வர்ட் ஜென்னர் அவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். முதல்ல பெரியம்மைக்கு தானே கண்டுபிடிப்பார். ஆமாம், பெரியம்மை. சிக்கன் பாக்ஸ், உயிர் உள்ள தடுப்பூசி மருந்துகள், பிஜிசி, போலியோ சொட்டு மருந்துலாம் உயிர் உள்ளது. பிசிஜி எதுக்கு கொடுக்குறாங்க? காசு நோய், டிபிக்கு. ரைட், கேட்பாங்க முக்கியமானது. கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள், இது பாக்டீரியாவாக இருக்கும்.
வெப்பத்தினாலோ வேதிப்பொருட்களாலோ நுண்ணுயிர்களை கொல்லப்படுகின்றன. இவற்றின் மூலம் உருவாக்கப்படும் மருந்துகள் கொல்லப்பட்ட அல்லது செயலிழக்கப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் எனப்படுது. கொன்று அனுப்புவாங்க. கொன்னாலும் அது அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை சாப்பிடும். டைஃபாய்டு தடுப்பூசி எல்லாம் கொல்லப்பட்டது. காலரா தடுப்பூசி, கக்குவான், டிப்தீரியா இருக்குல்ல, கக்குவான் தான் டிப்தீரியா. லூயிஸ் பாஸ்டர். பாஸ்டர் யார் பார்த்தோம்? பாஸ்டரைசேஷனை கண்டுபிடிச்சவர் தான் யார்? லூயிஸ் பாஸ்டர். காலரா, ஆந்த்ராக்ஸ் நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டார். ஆந்த்ராக்ஸ் எங்கே இருக்கும்? ஆந்த்ராக்ஸ் விலங்குகள்லேருந்து வருது. விலங்குகளுக்கு தானே வரும்? விலங்குகளுக்கு, ஆமாம், கால்நடைகளுக்கு. பாடத்தை முடிச்சாச்சா? 1970 உலக சுகாதாரம் குழந்தைங்களுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணையை வழங்கியிருக்கிறது. அந்த அட்டவணையை பற்றி தான் என்ன பண்ணுவாங்க? குழந்தை பிறந்தோன்னு ஒரு அட்டையை போட்டு கொடுத்துருவாங்க. இந்தந்த மாதத்தில் இந்தந்த தடுப்பூசி போடணும். அதில் பயங்கரமான கார்பரேட் வேலையெல்லாம் இருக்குது. அதில் போட்டுருக்கு பாருங்க, கேட்பாங்க. பிறந்தவுடனே பிசிஜி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பிறந்த குழந்தைக்கு போட்டுருவாங்க. 1வது ஊட்டம் ஃபஸ்ட்டு டோஸுன்னு சொல்கிறாங்களே அது. 15வது நாள் என்ன பண்ணணும்? போலியோ மருந்து போட்டணும். 6வது வாரத்தில் 2வது மாதம் டிபிடி மற்றும் போலியோ போடணும். 10வது வாரத்தில் டிபிடி மற்றும் போலியோ போடணும். 2வது ஊட்டம் அதை மாற்றாமல் போட்டிருக்கிறானுங்க. ஒரு ஊட்டமா? மருந்தோட அளவா? சரி, இது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. 14வது வாரத்தில் டிபிடி. பாருங்கள், டிபிடி போலியோ தான் நிறையா கொடுத்துட்டே இருக்கானுங்க. 9 மற்றும் 12வது மாதங்களில் தட்டமைக்கு என்னது? ரூபெல்லாவா? மம்ஸ் தான் வந்துட்டு அது அந்த வைரஸை சொல்கிறீங்க, பேர் சேர ரூபெல்லா தான். மீசல்ஸா? இல்லை, சரி இருக்கட்டும், பார்த்துக்கோங்க. அடுத்தது 18-20 நாளில் டிபிடி போலியோ. எம்எம்ஆர் இப்போ தான் போடுறாங்க. மீசல்ஸு, மம்மு, ரூபெல்லா. அப்போ ஆஃப் ஆகும். இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சிடலாம். நமக்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா? டிஏபி 2லேருந்து 3 வருடங்களை கொடுக்கணும். இதை அப்படியே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. காற்றினால் பரப்பப்படுவது டைஃபாய்டு, காசநோய். உடலுக்குள்ளே போயிட்டா என்ன வரும்? தண்ணி மூலியமாக பரவுறது. இதெல்லாம் உடல் மூளை காய்ச்சல்லாம். காலரா வயிறு, டைஃபாய்டு வயிறு சம்பந்தப்பட்டது. மறைமுக விதத்தில் நோய் பரவும் முறை. டிப்தீரியா எதை தாக்குகிறது? காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு. மூக்கின் வழியாக உடலினை அடையும் நுண்ணுயிர்கள் பெரும்பாலும் டேஸை தாக்கும். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு. குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோ மைலிடிஸ் வைரஸானது இவ்வழியாக உடலுக்குள் செல்கிறது. தேவையானது மட்டும் சொல்லுங்கள், எல்லாம் தேவையில்லை. டேஸ் கரிமப் பொருட்கள் மற்றும் விலங்கு கழிவுகளை அமோனியாவாக மாற்றுகிறது. நுண்ணுயிர்கள் அவ்வளோதான். கரிமப் பொருட்கள் மற்றும் விலங்கு கழிவுகள் அமோனியாவை மாற்றுது. நுண்ணுயிர், பாக்டீரியா, நுண்ணுயிர் சொல்லிடுங்க. அதில் இவங்களும் வந்துடுறாங்கல்ல, பூஞ்சை இருக்காங்கல்ல. டைஃபாய்டு காய்ச்சல் டேஸால் ஏற்படுத்தப்படுகிறது. சால்மோனெல்லா டைஃபி, வெரி குட். அப்படின்ற வைரஸாக என்னது அது? டைஃபாய்டு. H1N1 வைரஸ் டேஸை உருவாக்குகிறது. பன்றி காய்ச்சல். H5N1 டெங்கு என்ற வைரஸ் நோய் ஏற்படுவது டேஸ் ஒரு கடத்தியாக செயல்படுகிறது. ஏடிஸ் எஜிப்தி. வேறு யாருக்கு வராரு அவர்?
சிக்கன்குனியா. டேஸ் என்ற தடுப்பூசி காச நோய்க்கு பொதுவாக பாதுகாப்பினை வழங்குகிறது. பிசிஜி. காலரா டேஸால் ஏற்படுகிறது. ரிபியோ காலரா. மற்றும் மலேரியா டேஸால் ஏற்படுகிறது. புரோட்டோசோவா. புரோட்டோசோவா பேர் என்னது? பிளாஸ்மோடியம். ஓகே, விரிவுபடுத்தி எழுதுங்க. அதெல்லாம் தனித்திருப்பதை சொல்லுங்கள். ஏன்? வெரி குட். பாக்டீரியா நோய், ரேபிஸ், காலரா, சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா. சரியா தவறா? ரைசோபியமானது பருப்பு வகைகள் தாவரங்களில் காணப்படும் வேறு முடிச்சுகளில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துபவை. கரெக்டா? ரைசோபியம் அது தொற்றாத வகை நோய்கள் ஒரு மனிதனிலிருந்து வளர்ந்து பிறருக்கு பரவுவது. அதான் தொற்றாதுன்னு சொல்லிட்டானே. இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரி, நான் கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். 1796ஆம் ஆண்டு ஜென்னர் என்பவர் நோய் தடுப்பு உருவாக்குதல் என்ற நிகழ்வை கண்டறிந்தார். ஜென்னரா? 76? 1796. தப்பு, இயருக்கு வாய்ப்பு இல்லை. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் ஏ வை காட்டிலும் அபாயகரமானது. ஆமாம், அபாயகரமானது, ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஹெப்படைட்டிஸ் எதை பாதிக்கும்? கல்லீரல். பன்றி காய்ச்சல் எந்த வைரஸு? H1N1. பிறப்புறுப்பு பாலுண்ணிகள் பார்ப்போம். எய்ட்ஸு, HIV. காசநோய் மைக்கோபாக்டீரியமா? காசநோய் மைக்கோபாக்டீரியம். பிறப்புறுப்பு பாலுண்ணிகளும் மனித பாப்பிலோமா வைரஸாமா? போதும்.